இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிராண்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். பிராண்டிங்கிற வேர்டு மட்டும் தெரிஞ்சுட்டு பிராண்டிங்னா என்னன்னே தெரியாமல் இருக்க மார்க்கெட் 60% பீப்புள் ஆர் தேர். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் விட்டு அவுட் ஆகும். ஒரு ஃபவுண்டர் வந்துட்டு இட் ஷுட் பி ஜாப்லெஸ். நீங்கள் ஒர்க்கே பண்ணக்கூடாது, உங்கள் டீம் உங்களோட பெட்டராக ஒர்க் பண்ணணும். அது ஆக்சுவலாக ஒரு நோய் மாதிரி கூடாது. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் 15 இயர்ஸ் ஜேர்னியில் ஏதாவது ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்கும். டவுன்ஃபால்ன்றது ஒரு காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். இப்போ அப்படி கிடையாது. வாரம் கூட நடக்குது, சில பேருக்கு டெய்லி கூட நடக்குது. ஆனால் வந்து அதே மாதிரி மேலே போகிறதும் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் திஸ் இஸ் த ஜெனரேஷன் வேர் யூ நீட் டு ஸ்டார்ட் அ கன்சியூமர் ப்ராடக்ட் அண்ட் பில்ட் அ பிராண்ட். அப்போல்லாம் ரியல் எஸ்டேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு போட்டுருவாங்க வீட்டில், கெட்ட வார்த்தை மாதிரி அதை வந்து கட் பண்ணிட, அதெல்லாம் பேசக்கூடாது, வாயிலடி அப்படின்பாங்க. ஜென்சி முதல்ல ஆண்டர்பிரனர் ஆகணுங்கிறது என்னோட கனவு. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீங்கள் 30s 40s பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் 20s ஸ்டார்ட் பண்ணுறதும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். கான்ஃபிடன்ஸ் அந்த ட்ரஸ்ட் வந்து 20s இருக்கும், 30s இருக்காது. உங்களோட பிஸ்னஸ்லாம் டிசம்பரி ஆகுது, திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா எதை ஃபஸ்ட்டு ரீபில்ட் பண்ணுவீங்க? ஐ பிலீவ் இன் மை ஃபோன் புக், த கைண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ், பிகாஸ் அதை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோட உங்களோட ஃபோன் புக் கான்டாக்ட்ஸ் தான் வந்துட்டு வேல்யூபிள். எப்போதும் எவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வென் யூ ஆர் இந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன், அப்போயே நீங்கள் பாசிட்டிவாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி வின் இன் எனிவே. இப்போ நீங்கள் ஒரு கல்வியை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கல்வி வரும், ஒரு மரணத்தை எதிர்பார்க்குறோன்னா நீங்கள் அந்த மரணம் வரும். அதனால் நீங்கள் பாசிட்டிவாக எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா அந்த வெற்றியும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கும். கண்டிப்பாக அது நம்ம இது பண்ணணும். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிஸ்னஸ் ஸ்கில் எனக்கு தெரிஞ்சு நான் சேல்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ எம் அ ப்ரோ சேல்ஸ் கை. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஐ வில் சே அக்கௌண்ட்ஸ். ஒரே ஒரு புக்கு எல்லா ஆண்டர்பிரனரும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னா எந்த புக் படிக்கணும்? ஐ வில் சஜஸ்ட் சீக்ரெட்ஸ் தான் எப்படி ட்ரீம் பண்ணணும், எப்படி அதை பிலீவ் பண்ணணும், அண்ட் தென் அச்சீவ். புக்ஸில் படித்து கற்றுக்கலாம், பட் ஒரே விஷயம் மட்டும் நம்ம கற்றுக்கவே முடியாது. அது வந்து நீங்கள் ஆண்டர்பிரனர் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக காலேஜ் போகணுமா? சத்தியமாக போக வேண்டாம். அவ்வளோ பெரிய மோடியே வந்து டீ போட்டுட்டு பிஎம் ஆகிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நம்ம குயிக்காக வந்து நம்மளை பற்றி இன்ட்ரடியூஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். I'm Selvanesh. Startup in 2019 ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் மை ஃபேமிலி. ஸோ எந்த பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. 2019 என்னோட ஸ்டார்ட் பண்ணேன். இன் 2022 எக்ஸிட்டட் வித் 30x ரிட்டர்ன்ஸ். இந்த டைமில் ஹவு டு ரைஸ் த ஃபண்ட்ஸ், ஹவு டு ஸ்கேல் கம்பெனி, ஹவு டு எக்ஸிட் ஃப்ரம் த கம்பெனிஸ்ங்கிறத நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறேன். படித்தது பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். பட் அது சார்ந்து எந்த தொழிலும் பண்ணது கிடையாது. கம்ப்ளீட்டாக ரியல் எஸ்டேட் தான். 2012 ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறனால மோர் தென் 12 இயர்ஸாக நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறேன். ஸோ பேசிக்காக சென்னை, அதுவும் மெயினாக சொல்லிக்கணும். நான் சூப்பர். என் பேர் அபிஷேக். பில் பிராண்ட்ஸ் வித் பர்பஸ் இன்டு டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ். நாராயணா பேர்ல்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அப்போட பிராண்ட் ஐ டுக் ஓவர் 12 years பேக். Leading that, we are also into gifting. It's called Nipuna Gifts, and we do have a dessert brand called Therapy Desserts. நான் வந்து அஃப்சல், அஃபான் ஷிப்பிங் உடைய ஃபவுண்டரு. அஃபான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு யாரெல்லாம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனி. முதல்ல வந்து எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் 2017 என்னோட பிஇ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது, ஒரு நல்ல ஜாபில் பொசிஷன் ஆகும்னு சொல்லி. ஐ கம் டு சென்னை. ஸோ ஜாப் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் அவுட் பண்ணல. லெட்ஸே நான் போனேன்னா அங்கே இருக்க எல்லா ஒர்க்ஸும் நான் தான் பார்க்கணும். ஆக்சுவலி சைட் போகணும், இங்கேருந்து அந்த சைட் போகும், அங்கேருந்து இங்கே வா அப்படின்னு. ஸோ ஃபைனலி ஐ காட் த பாயிண்ட், இது எனக்கான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மந்த்லேயே குவிட் பண்ணிட்டேன். ஸோ 17 18 to 19 வரைக்கும் எக்ஸ்ப்ளோரிங் பேஸில் இருந்தேன். ஐ மீன் சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டே இருந்தேன். அட் 19 தான் என்னோடய ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி கோவிட் டைமில் ஆக்சுவலாக ஐ மிஸ் இன் ஹவுஸ், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். அந்த டைமில் எங்கள் அப்பா ஜஸ்ட் கம் ஆன் த ஹவுஸ். அப்போ தான் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 100% ROE ஒரு ரிட்டர்ன்ஸோடு வந்தாங்க. ஆக்சுவலாக நான் கேட்டேன், அப்பா வேர்ல்டு இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரகிளிங், ஹவு யூ மேக் தட் 100% ப்ராஃபிட்டுங்கையில் ஹி ஜஸ்ட் செட், ஸோ கிராசரிஸ் வந்து நான் இங்கெல்லாம் வாங்குறேன், இங்கெல்லாம் சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி அப்போ எப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது மை கிராண்ட் ஃபாதர் இன் டு தட் கான்வர்சேஷன். ஸோ நானும் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ தெரியும் கேட்டால் அவங்க அப்பா சொன்னதாக சொன்னாங்க. ஸோ ஐம் ரன்னிங் இன்டு த 4th generation ஆஃப் த லிகசி, ரைட். மை கிராண்ட் ஃபாதர் வந்து அவங்க ஊருக்குள்ளே மட்டும் பண்ணாங்க. எங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் டிஎன் ஃபுல்லாக பண்ணாங்க. எங்கள் அப்பா இந்தியா ஃபுல்லேருந்து சோர்ஸ் பண்ணாங்க ஆக்சுவலி ப்ராடக்ட்ஸ், குஜராத்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, பெங்களூர். ஸோ ஃபைனலி ஃபைண்ட் அவுட் இதுதான் என்னோட வேங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட பிஸ்னஸ் ஜேர்னி ஆக்சுவலி. யா அபிஷேக் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எந்த வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஐ லெஃப்ட் மை ஆக்லேண்ட். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஆக்லேண்ட் 2014.
அப்பாவோட பிஸ்னஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண சொன்னார். இங்கே வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக ஒரு பில்டிங் கட்டுறது ஈஸி, ஸ்க்ராட்ச்லேருந்து பில்லர் போடுவோம், ஸ்லாபாக கட்டுவோம். ஆனால் ஆல்ரெடி கட்டின பில்டிங்கில் ரெனோவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ சிமிலர்லி ஐ வாஸ் ஜாயினிங் அ ஆர்கனைசேஷன் விச் வாஸ் 20 years old அண்ட் நிறைய லீக்கேஜஸ், நிறைய இஷ்யூஸ் அண்ட் 40% சேல் டவுன் இருந்தது. ஸோ ஐ ஹேட் டு ரீபொசிஷன் இட், ரீபிராண்ட் இட், இன்ட்ரடியூஸ் லாட் ஆஃப் ஆடிட்டிங், டெக்னாலஜி, இன்வென்ட்ரி, யூ நேம் இட். ஸோ அதுலேருந்து செயின் ஆஃப் ரீட்டைல் அவுட்லெட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு இட் டுக் மீ 12 years. இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியில் எனக்கு வந்துட்டு இன்னொரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் கஸ்டமர்ஸே வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட் கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, இதுவும் ஒரு பிஸ்னஸாக இருக்கும்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் அ கான்செப்ட் பேஸ்ட் கிஃப்ட் ஷாப் பாண்டிபர் சாரில். இட்ஸ் கால் நிப்புனா கிஃப்ட்ஸ். 10 years ஆயிடுச்சு அதுவும். ஸோ ஃபார் ஆல் ஏஜஸ், ஃபார் ஆல் அக்கேஷன்ஸ் அது ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கிஃப்ட் ஷாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி மை பிரதர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஸோ வி ஹேவ் அன் ஆர்கிடெக்ட்ஸ் ஃபர்ம் ஃபார் லாஸ்ட் 8 years. ஸோ ஃப்ரம் மூட் போர்ட் டு எக்ஸிக்யூஷன் டு டிசைனிங், இன்டீரியர்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபர்னிஷிங் வரைக்கும். ஸோ லாஸ்ட் 1.5 year வந்துட்டு ஐ எம் இன் டு டெசர்ட்ஸ். ஸோ இட்ஸ் கால் தெரப்பி டெசர்ட்ஸ். இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ராஜெக்ட், வெரி எக்ஸைட்டிங். We just started off with a 4 feet cart. Now we are a pan-India brand, scaling it at the same time sustainably. So yeah, I think I'm juggling everything and having a lot of fun. 2009 to 12 வந்து நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை போகிறப்பவே வீட்டில் வந்து சமைக்கவாடா போகிற அப்படின்னாங்க. அதையும் தாண்டி ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்தானுங்கன்ட்டு சேர்ந்தேன். சேர்ந்து முடிச்சுட்டு அது படிச்சுட்டு இருப்போம். ஃபைனல் இயரில் வந்து ட்ரெயினி அனுப்புவாங்க, ஹோட்டல்ஸுக்கு வந்து ட்ரெயினி அனுப்புவாங்க. நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக எல்லாம் எப்படிலாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டே இருந்து ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் போகிறோம் அப்படின்னா மதியமே போயிடணும், நைட்டு தான் வரணும். ஒரு 8 hours 9 hours நின்றுட்டு வரவங்களுக்குலாம் பஃபே சிஸ்டம் மாதிரி சர்வ் பண்ணிகிட்டே நம்ம இருக்கணும். ரொம்ப கஷ்டம். கடைசியாக தான் நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு. அப்போ என்னாச்சு, வீட்டில் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் வீடு பார்த்துரு, இன்றைக்கி என்னால் முடியாது, நீ எதாவது போய் பாருன்னு நான் ரோடோட போய் பைக்கில் போயிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். 2 வீடு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் எங்களுக்காக. இது இல்லைன்னா அது அப்பா வந்தோன்னு காட்டணும் அப்படின்ட்டு. அப்பா ஒரு வீடை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு வீடு சும்மா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருப்போ, நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கப்போ யதார்த்தமாக ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, தம்பிங்க ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. வாடகைக்கா? இருக்குங்க, இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கப்போ, நல்ல வீடாக சொல்லுப்பா, ரோடாக அலைஞ்சிட்டோம், நீ பண்ண உனக்கு 1 மாதம் கமிஷன் தரோம் அப்படின்னாங்க. கமிஷனா? சரி ஓகே அப்படின்னு வீடை காமிச்சேன். ஸ்பாட்லேயே உள்ளே போனாங்க, வீடை பார்த்தாங்க, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு 1 வீக்கில் அவங்க பேலன்ஸ் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு எனக்கு 1 month கமிஷன் கொடுத்தாங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசித்தேன், ரியல் எஸ்டேட்டில் என்னடா ஒரு செகண்ட் தான் பார்த்தோம், கால் கடுக்க நின்னாலும் ஒரு நாளைக்கு 500 தான் தருவானுங்க கேட்ரிங்கில். இங்கே என்னடா ஒரு மணி நேரத்தில் 12,000 சம்பாதிச்சிட்டோமே. அதுதான் நம்ம வந்து இதுதான் நம்மளுடைய படித்தாலும் பரவாயில்ல, வீட்டில் திட்டினாலும் பரவாயில்ல, உதச்சாலும் பரவாயில்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகவே கூடாதுடா, நின்று ஒரு சோறுக்காக போயிட்டு நம்ம நிற்கிறோம், கடைசியாக போய் நின்று கடைசியில் தான் நம்ம சாப்பிடணும், இல்லை நம்ம இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் தான் எனக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் எனக்கு ஒரு மாதிரியே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதில் நம்ம ட்ராவல் பண்ணால் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. எனக்கு வந்துட்டு உங்களை ஒரு கொஷின் கேட்கணுன்றது. வரலாங்க. ஸோ நீங்கள் 15 years இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மொமெண்ட் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்தாங்க, கேட்டாங்க, அது எங்கேயோ சைனாலேருந்து சோர்சிங் பண்ணி அது ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணி இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கும் ஒரு மொமெண்ட் வந்திருக்கும். இப்போ நான் பாருங்கள், எங்கள் ஃபேமிலிலாம் நார்மலாக பிஸ்னஸ் தான், எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணாங்க. இப்போ வேறு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணாங்க. நான் வந்து ஒரு 10th standard படிக்கும் போதுலேருந்தே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாரிஸ் தான் எங்கள் ஏரியா, மெட்ராஸில் பாரிஸ் ஏரியா, அங்கே இருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி அங்கே கொடுத்தோம். அது வந்து எனக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போது நான் +2 முடித்த உடனே பிஸ்னஸில் இறங்கிட்டேன். ஓகே, இறங்கிட்டேன்னா நம்ம வந்து ட்ரேடிங் தான் பண்ணோம். இங்கே ஒரு பொருளை வாங்குவோம், அது ஒரு இடத்துல விற்போம். அது வந்து ஊராக மாறுச்சு, நாடாக மாறுச்சு, அதுதான் அதோடைய அர்த்தம். பட் ஆனால் வந்து ஒரு பிராண்டாக உருவாக்கி இந்த பிராண்ட் வேல்யூவில் கஸ்டமரை வர வச்சு அவங்கள வந்து ஆண்டர்ப்ரனராக பிஸ்னஸாக உருவாக்கி அவங்க வந்து ஒரு ஏர்னிங் பர்சன் ஆக்கி அவங்க ஒரு பிராண்டாக உருவாக்க தூண்டது வந்து நான் வந்து ஒரு 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 ப்ராடக்ட் எடுத்து வெளிநாட்டில் போய் அதை இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கும் போது பயங்கரமாக லாஸ் ஆச்சு. ஓகே, ஸோ லாஸ் ஆகும்போது இது ஏன் லாஸ் ஆச்சுன்னு சர்ச் பண்ண போய் இந்த ஷிப்பிங் ஏஜென்ட்னால தான் அந்த லாஸ்ன்னு கண்டுபிடிச்சி அந்த பெயின் பாயிண்ட். ஆமாம், அதை எடுத்து அது மக்களுக்கு வந்து எப்படி நம்ம
வந்து அது லாஸ் ஆகாமல் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் போட்டு ஆரம்பித்தது தான் அந்த பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ லாஸ்ட் இயருடைய அன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். 2025ல் 85% ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர், 15% தான் அடுத்த வருஷத்துக்கு நகர்ந்துருக்கு. அது வந்து சக்ஸஸான்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்ன்றது நம்ம அப்புறமா அதை பற்றி பேசுவோம். பட் ஆனால் எப்படி ஒரு பிஸ்னஸை வளர்க்குறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொண்டு போகிறது, மேபி ஒரு ₹1 கோடி பிஸ்னஸ் எப்படி ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. ஸோ பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் கிவிங் வேல்யூ. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேல்யூ கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள முன்னாடி போகலாம். லெட்ஸ் சே நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸில் யூஎஸ்பின்னு சொல்லுவோம், யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆர் யூனிக் செல்லிங் ப்ரொபோர்ஷன். நம்ம பிஸ்னஸில் நம்ம காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணையில் நம்ம ப்ராடக்ட்ஸை எவ்வளோ பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறோம். லெட்ஸ் சே இன் மை கேசஸ் ஐ கேன் கிவ் 30% ஆஃபர் டு மை கஸ்டமர்ஸ். தட்ஸ் மை யூஎஸ்பி. ஸோ என்னோட காம்படிட்டர்ஸால் அந்த ப்ரைஸிங் கொடுக்க முடியாது, என்னால் கொடுக்க முடியும். பிகாஸ் ஆஃப் தட் ஹவு டு சோர்சிங் த ப்ராடக்ட் இன் த ரைட் பிளேஸ். அதனால் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஆர் இன்டு த மிடில் கிளாஸ் ஆக்சுவலி. ஸோ என்னோட பெரிய ட்ரீமே என்னென்னா, எப்படியாவது ₹1 கோடி சம்பாரிச்சிட்டு ஜாலியாக இருக்கணும்டா அப்படின்றது தான். என்னோட ஆவரேஜான 2017 செலவு பார்த்திங்கன்னா மாதம் ₹5000 இருந்தால் போதும். வாடகை ஒரு 2000 2500 கொடுத்துட்டு 2000 ஓட்டிடலாங்கிற கனவுல தான் நான் வந்த பிஸ்னஸ்க்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு ₹1 கோடி சம்பாரிச்சிட்டு ஜாலியாக இருக்கணும்டா அப்படின்னு தான் வந்தேன். ஸோ எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, என்னோட பேக்ரவுண்ட் லைக் தட், ஐம் லைக் தட். ஸோ 5 to 10,000 இருந்தால் ஒரு ஃபேமிலி ஒரு மந்த் ரன் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு கிட் தான். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் இருக்கையில் ஐம் ஜஸ்ட் ரீச்சிங் லாட் ஆஃப் பீப்புள்ஸ். நான் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒய் கான்ட் யூ இன்வெஸ்ட் மை பிஸ்னஸ். ஃபண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 types ஆஃப் ஃபண்டிங்ஸ், கன்வென்ஷனல் ஃபண்டிங், அன்கன்வென்ஷனல் ஃபண்டிங். கன்வென்ஷனல் ஃபண்டிங் இஸ் வெரி ரேர். ஏன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், நீங்கள் உங்கள்கிட்ட ப்ராப்பர் ப்ராடக்ட், நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க, ஐஐடி, ஐஏஎம், ஐஏபி, லாட் ஆஃப் கொஸ்டின் தே வில் ஆஸ்க். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க. பட் தட் இஸ் இன் அனதர் ரூட், தட் இஸ் இன் அன்கன்வென்ஷனல் ஃபண்டிங். அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியே இருப்பாங்க, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ அவங்களாம் அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து எஃப்டிலே பார்க் பண்ணியிருப்பாங்க. ஐ ஜஸ்ட் ரீச் ஆல் பீப்புள். ஸோ ஐ ஹேவ் திஸ் மச் ஆஃப் ப்ராடக்ட், உங்கள் ப்ராடக்ட் வந்து ரொம்ப சேஃப், நான் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரீச் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் பர்சன்டேஜ் கொடுத்து நானும் அதுலேருந்து ஏர்ன் பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்பீட் ஆஃப் வெல்த். ஸோ சிம்பிளாக தான், நாங்கள் மளிகை கடைக்காரங்க. ஸோ கிராசரிஸை எங்கேருந்து சோர்ஸ் பண்ணலாம், லெட்ஸே மிளகாயாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே ஒரு 3 ஜென்ரேஷன்ஸாக எங்கே வாங்கணும், எங்கே கொடுக்கணும், எங்கே வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராசஸில் நாங்கள் 100%, 50%, 70% வரைக்கும் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வி அஷ்யூர் டு கிவ் 20%, 20 to 30% நாங்கள் கொடுக்குறோம். லெட்ஸே பேங்க் எஃப்டி வந்து அப்போ 6 to 10% தான் இருந்தது. 20% அவங்களாம் பெரிய அமௌண்ட். ஸோ அந்த ப்ராசஸில் ஒரு 2 yearsலேயே நான் 1 crore மேக் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ என்னை நம்பி ஒரு 10 to 12 இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஐ கிவிங் 10% டு them, ஐ கெட் 20%. தட்ஸ் இட். ஸோ அப்படி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் 1 crore மேக் பண்ணேன். யா, ஓகே, சூப்பர். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 வரைக்கும் நான் பண்ணாத ப்ராடக்டே இல்லை. மோர் தென் 100+ ப்ராடக்ட் பண்ணியிருப்பேன். அதாவது 100+ ப்ராடக்ட் ஒரே நேரத்தில் விற்கிறது இல்லை, ஒரு ப்ராடக்ட்டையும் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன். சின்னதாக 5,000, 10,000, 20,000, 50,000. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்தாங்க. அங்கே இருந்து நான் ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் வெளியில் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2006, 2007 சின்னதாக வாங்கி விற்கிறது. ஹோல்சேல்னால் இப்போ பண்ணுற மாதிரி கண்டெய்னர் கிடையாது. ஒரு 500 பீஸு, 1000 பீஸு, 2000 பீஸு, அது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்றைக்கி எப்படி நான் எல்லா ஐட்டமும் பிஸ்னஸாக பண்ணுறேன்னா, அது வந்து எனக்கு அது ஒரு பேஸாக இருந்துச்சு. அப்போ ஒரு ப்ராடக்ட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்தில் தண்ணி கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ குடம் வந்து வாங்கி நாங்கள் விற்போம். அப்போது 10 குடம் விற்ற இடத்துல வெறும் ₹2 ப்ராஃபிட் வச்சு 500 குடம் விற்றுருக்கேன், 1000 குடம் விற்றுருக்கேன், 2000 குடம் விற்றுருக்கேன். ஒரே நாளில் 2000 குடமாக விற்றேன். அப்போ தொடர்ந்து விற்றுட்டே இருந்தேன். தண்ணி கஷ்டம் முடிஞ்சோன்னே அந்த குடம் விற்கிறது நின்று போச்சு. அந்த குடம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா, முதல்ல மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன், அப்புறமா வந்து ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணேன், அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிக்காரனுக்கு அந்த கிரானுவல்ஸ் அவனுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு 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 கரெக்டான ஒரு வே இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். டெய்லி சம்பாரிச்சிருவேன், எப்படியாவது சம்பாதிக்கணும்னு அந்த ஒரு இது இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு கமிட்மெண்ட் இல்லை, வீட்டில் நான் கொடுத்தாகணும் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. பட் ஆனால் நான் வந்து என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து இப்போ தானே உங்களுக்கு இ-காமர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஈஸியாகிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் மேபி ஒரு 15 இயர்ஸ்க்கு பேக்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இல்லை. எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம நேரடியாக தான் போகணும், ஃபோன் கம்யூனிகேஷன் இருக்காது, விளம்பரம் இருக்காது, பெரிய பெரிய பிராண்டு தான் விளம்பரம் பண்ணுவாங்க, லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராடக்ட்டுடைய நாலேஜ் கிடச்சிச்சு. இப்போ கொடை பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன், கொசு வலை பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன்,
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறையா பிஸ்னஸ் நான் பண்ணி அப்போ அதிலேயே பெருசாகி அதுக்கப்புறம் ஹவுஸ் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்து, அப்புறம் ப்ரூம் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்து, இப்போ ப்ரூம் ஸ்டிக் வாங்கி விற்றேன். அப்போ ப்ரூம் ஸ்டிக் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த ப்ரூம் ஸ்டிக்குடைய ரா மெட்டீரியல் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அஸ்ஸாமில் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அஸ்ஸாம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து அந்த மூட்டை கணக்கில் வந்து விற்க ஆரம்பித்தோம். அப்போ ஒரு 10 லட்சம் 15 லட்சமாக மாறிச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, அந்த வீட்டுக்கு தேவையான ஐட்டம், இப்போது மேட்டாக இருக்கட்டும், பாத்ரூம் கழுவுற ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், அப்புறம் ஃபினாயிலே ஒரு 4-5 ஐட்டம் ஹார்பிக் மாதிரி அந்த மாதிரி பிராண்டில் வந்து நம்ம பேரை போட்டு விற்க ஆரம்பிச்சு. அப்போ நம்ம பேரை போட்டு அஃபான் போட்டு ஆரம்பித்து ஸ்லோவாக ஹோல்சேலாக சப்ளை பண்ணோம். அப்புறம் ஒரு 100 கடைக்கு சப்ளை பண்ணோம், 200 கடைக்கு சப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் மியான்மார் போய் அங்கே உள்ள ப்ரூம் ஸ்டிக்கை இறக்கிட்டு வந்தோம். ஒரு 40-50 ஆச்சு. அப்புறம் சைனா போகணும், சைனாவில் போய் லாஸ் ஆச்சு. அப்புறம் லாஸ் ஆகி திருப்பி வந்து அதுக்கப்புறமா தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரே ஒரு கஸ்டமரு நான் உங்ககிட்ட வாங்குகிறேன் அப்படின்னு வந்தார். அவர் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு அதை ப்ராஃபிட்டபுளாக நான் பண்ணி கொடுத்தேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நான் வந்து அவருக்கு ப்ராஃபிட்டபுளாக, எனக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு, பட் ஆனால் அவர் வந்து சேல் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ப்ராஃபிட்டபுளாக பண்ணி கொடுத்தேன். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாரு, பிஸ்னஸை பெருசாக்குறாரு. அப்புறம் அவர் பண்ண ஆரம்பித்தார். ஒரு 1 இயர்லேயே ஒரு 15 crore கிட்ட தொட்டுட்டார். ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்லேயே ஒரு 15 crore கிட்ட அவர் தொட்டுட்டார். அவருடைய பிஸ்னஸ் 15 crore டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு. அவர் டேர்ன் ஓவர் ஆயிடுச்சுன்னா நாங்களும் டேர்ன் ஓவர் ஆகிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அந்த டேர்ன் ஓவரில் அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் போது நம்ம வந்து அதை வச்சு நாங்கள் பண்ணுறோன்னு அந்த மார்க்கெட்டில் நம்ம போய் சொல்ல தெரிய அந்த பிஸ்னஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சென்னையில் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ட்ரியாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து இப்போ இன்றைக்கி நைட்டே வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரல் ஆனவுடனே அந்த வைரல் ஆகி மறுநாள் எல்லோரும் அதை பார்த்து எல்லோரும் ஃபோன் அடித்து அதுக்கு மறுநாள் அப்படியே இறங்கிடும். அந்த மாதிரி இல்லை இது பிஸ்னஸ்ன்றது ஒரு ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த லெவல் போகும்போது தான் அதுதான் ஸ்கேலிங். அது வந்து தன்னாலையும் நடக்கும், நம்மளுடைய பங்களிப்பும் அது இருக்கணும். I think I can relate with you because 2014ல் ஆக்லாண்ட்லேருந்து சென்னைக்கு வந்த உடனே இங்கே எல்லாமே வந்துட்டு we started wholesaling. ஸோ ட்ராவல் டு பாம்பே, ஜெய்ப்பூர், கொல்கத்தா, டெல்லி, ஹைதராபாத் எல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் போயிட்டு சுற்றும்போது அங்கே சில்லுன்னு கார்ப்பரேட் ஜாப், இங்கே வந்துட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டில் சுற்றும் போது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இடமே நடக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நடக்கும்போது ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் டு மை செல்ஃப், வாட் ஆம் ஐ டூயிங். அங்கே எனக்கு ஒரு நல்ல ஜாபு, நல்ல பாஸ் எல்லாமே இருந்தாங்க. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிறேன் அப்படின்னா, ஸோ தென் ஓகே, அந்த ஒரு பொருள் அங்கேருந்து திருப்பி கஸ்டமர் பைக்குள்ளே போகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த எல்லாம் டச் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்று வந்துட்டு கற்றுக்கிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து. பிகாஸ் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் அண்ட் லக்கி தட் ஐ வாஸ் இன் அ பிஸ்னஸ் ஃபேமிலி. வீட்லேயும் பிஸ்னஸ் தான் பேசுவோம், கடையிலையும் பிஸ்னஸ் தான் பேசுவோம், ஆஃபீஸ்லேயும் பிஸ்னஸ் தான் பேசுவோம். பட் அதில் சில கேப்ஸ் இருந்தது. ஸோ மை ஜாப் வாஸ் டு இன்ட்ரடியூஸ் ஆல் த நியூ திங்ஸ் அண்ட் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, நியூ ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது, பிராண்டிங் பண்ணுறது, ரைட் ஃப்ரம் கலர் பேலட்ஸ். அதாவது எவ்ரி பிஸ்னஸ் ரைட் நோ வாட் ஐ டூ இஸ் டிஃப்ரெண்ட் பட் சேம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருதுன்னா, கிரிக்கெட் ஆடுவாங்கல்ல, எல்லாருமே கிரிக்கெட் ஆடுவாங்க. பட் அதே வந்துட்டு T20க்கு ஒரு ஸ்குவாட் இருக்குது, டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்குவாட் இருக்குது, ஓடிஐக்கு ஒரு ஸ்குவாட் இருக்குது. எல்லாமே 22 yards தான், எல்லாமே கிரிக்கெட் தான். பட் அதோட ஸ்பெஷலைசேஷன் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு ப்ரைமாக தெரியும் போது நான் ஃபஸ்ட்டு 2 yearsல கற்றுக்கிட்டது என்னென்னா, யூ டோன்ட் ஹேவ் டு பி ஒரிஜினல். நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து வீல் கண்டுபிடிக்கலைங்க. யூ நாட் இன்வென்டிங் அ வீல். சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டை பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக கவுண்டருக்குள்ளே அந்த சைடு உள்ளே போய் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு ஒரு வாட்டி பார்க்குற வரைக்கும் தான். பட் ஒரு வாட்டி உள்ளே அந்த சைடு பார்த்துட்டேன்னா நீங்கள் எத்தனை வேணால் ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அதுதான் எனக்கு கனெக்ட் ஆகுது. சூப்பர். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு நிறைய டைவர்சிஃபைடான ஒரு வெர்டிகல்ஸில் இருக்க. ஃபுட்டுக்கும் ஜுவல்லரிக்கும் சம்மந்தமே இல்லை, கிஃப்டிங்க்கும் இன்டீரியர் ஃபர்னிச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. பட் கோர் எல்லாம் ஒன்று தானே. கிரிக்கெட் மேட்ச் ஒன்று தான். அது 50 overs எப்படி ஆடணும், 20 overs எப்படி ஆடணும், டெஸ்ட் எப்படி ஆடணும்னு தெரியணும்.
ஸோ அந்த ஒரு ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேஷன்ஸ் இருக்கணும். அந்த டைமில் லேண்ட்லைன்ஸ் தான். உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வரணும். உங்கள் ஹோல்சேலர் உனக்கு கிரெடிட் கொடுப்பான். ஓகே, இவன்கிட்ட போயிடுச்சுன்னா பொருள் பேங்க் மாதிரி இவன் சும்மா கால் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்லேயும் உங்கள் கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, உங்கள் சேல்ஸ் பீப்புள் அவ்வளோ ப்ராப்பராக ட்ரெயினாக இருக்கணும். ஸோ என்ன கேட்டேன்னா, ஒரு ஃபவுண்டர் வந்துட்டு இட் ஷுட் பி ஜாப்லெஸ், வேலையே பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு ஜாப்லெஸ்ஸாக இருக்கணும்னா, அவன் வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு நீ வேலை செஞ்சுட்டு இருந்தால் நீ வேலைக்காரன் ஆகிடுவேன். என்ன ஐ ட்ரூலி பிலீவ் இன் தட். நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் நீ லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ ஒர்க்கே பண்ணக்கூடாது. நீ அந்த பிஸ்னஸ் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியணும் ஒன்று. ரெண்டாவது எங்கெங்கே மிஸ்டேக்ஸ் ஆகுதுன்னு தெரியணும், எங்கே லீக் ஆகிட்டு இருக்குன்னு தெரியணும். ஸோ நீ வந்துட்டு நீ உள்ள இஃப் யூ ஆர் இன் த பிஸ்னஸ், ஹவு வில் யூ டூ ஆல் தீஸ் திங்ஸ்? So these are the beautiful things which I learned in practically doing it. Obviously நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம், பட் ஐ திங்க் அந்த மிஸ்டேக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே உட்கார வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். I also believe that I don't travel with a money target or anything. I don't believe in money target at all. I feel that money is just a byproduct of your work ethic consistently. I believe in building a beautiful brand. Automatically money and 1 crore, 10 crore around, 10 crore, 20 crore around, that's all byproduct. When you have a target, when you have a result, ஒரு ரிசல்ட் வச்சு நான் 1 crore பண்ணணும்னு போனால் அது நடக்கவே நடக்காது. பிகாஸ் யூஆர் புட்டிங் டூ மச் ஆஃப் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், அண்ட் மென்டலி யூஆர் நாட் ப்ரெசன்ட். ஸோ வென் யூஆர் நாட் ப்ரெசன்ட், பீப்புள் அரவுண்ட் யூ, எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் பேனிக்கிங். ஃபஸ்ட்டு ட்ரைட் எனி ஃபவுண்டர் ஷுட் ஹேவ் இஸ் சேல்ஸ். I am sure all three people are very good at selling. Who you are selling, what you are selling? Yourself. So இது எல்லாமே வந்துட்டு ஒன்னொன்னா, like if we go deep into it, I think it's a beautiful journey. இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு போய் என்ன மாற்றுறீங்க? ஸோ நான் என் கம்பெனிக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு திங், நான் எதுவுமே மாற்றலை. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கிட்ட உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 6 months எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் உள்ளே போனோடனே வந்துட்டு பாஸோட பையன் வரான், இவன் நம்மளை தூக்கிடுவான், நம்ம ஜாபை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஃபியர் இருக்கும். பிகாஸ் அவங்களாம் 18-20 years வேலை செஞ்சுட்ருக்காங்க. என்னோடய வயசு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் உட்காந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ணேன்னா, எங்களோட பிராண்ட் நேம் ப்ரீவியஸ் CEO வந்துட்டு நாராயணா பெர்ல்ஸ்லேருந்து நிப்புணான்னு மாற்றிட்டார். ஒரு 20 years ஒரு பிராண்ட் வேல்யூவை எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஒரு மார்க்கெட்டிங் படித்த பர்சன். ஸோ ஃபஸ்ட் பழைய பிராண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த கலர் பேலட்ஸ்லாம் செட் பண்ணி ஒரு கடைக்கும் போய் என்னோடய சேல்ஸ் டீமோட உட்காந்து மீட்டிங்ஸ் போட்டு சேல்ஸ் கேம்ஸ் வச்சு அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், எவ்வளோ பேசணும், ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்கணும், இன்டெலிஜென்ட் கொஷின்ஸ் எப்படி கேட்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட ட்ராவல் பண்ணி ஒரு ஃபேமிலியாக, பிகாஸ் ஐ மீன் டு ஃபேமிலி பிஸ்னஸ். எங்கள் வீட்டுக்கு தான் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ ஒரு பிரான்ச்சில் இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. நான் ஜாயின் பண்ணும்போது 5 branches இருக்குது, இப்போ 10 branches இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ உள்ளே போக போக நிறைய இஷ்யூஸ் இருந்தது. உள்ளே போனோடனே செகண்ட் இஷ்யூ வந்துட்டு வி ஹாவ் ஸோ மெனி SKUs, அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. எது எங்கே போகுதுன்னே தெரில. எல்லாமே பார்கோட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தோம், அப்புறம் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு வந்தோம். இது இப்படி ஸ்கேன் பண்ணால் இத்தனை பீஸ் இந்தந்த கடையில் இருக்குதுன்னு தெரியணும். ஏன்னா வி ஹாவ் ஸோ மெனி ஸ்டோர்ஸ், ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த டெக்னாலஜி கொண்டு வந்தோம். வி காட் இன்சென்டிவ்ஸ், வி காட் இண்டிவிஜுவல் இன்சென்டிவ்ஸ், வி காட் டார்கெட்ஸ், அப்புறம் வி காட் சாம்பியன்ஷிப். எவ்ரி மந்த் ட்ரோஃபி இருக்கும். எந்த பிரான்ச் ஹை சேல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ட்ரோஃபி இருக்கும், அதுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கும். ஸோ சிஸ்டம் ஃபனல்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் யூ நீட் டு கிவ் அ செரி ஆன் த டாப் ஸோ தட் தே ஃபீல் தட் தே ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த ஸ்டோர். வென் த ஓனர் is like an employee, and when an employee feels he is the owner, your brand is going to be so strong that competitors cannot shake it. Super. நான் வந்து 1 crore டச் பண்ணது இப்போ ரீசெண்டாக தான். எப்படி அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு இடத்த வந்து ஒரு டோட்டல் லேண்ட் ஆஃப் பல்க் பர்ச்சேஸ் ஆன ஒரு லேண்டை வந்து என்னை நம்பி இதை நீங்கள் வந்து சேல் பண்ணு அப்படின்னு ஆனால் எனக்கு 1 week தான் டைம் கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லைப்பா, நான் வந்து ஓனாகவே இந்த இடத்துல வந்து பிளாட் போட்டுறேன், நான் வந்து பண்ணிட போகிறேன், ஆனால் 1 week வேணால் டைம் எடுத்துக்கோ, எனக்கு ஒரு ஃபண்ட் வந்து எமர்ஜென்சியாக இருக்குது, உனக்கு 1 week மட்டும் தான் டைம் தரேன் அப்படின்றது ஃபைனலாக திரும்ப ஒரு அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். நான் 1 week எடுக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் காலையில் சொன்னார், சாயங்காலமே அதை பண்ணிட்டேன். எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்த ஒருத்தவங்கள்ட்ட அந்த இடத்த வழியாக நான் குற்றாலத்தை நோக்கி போயிட்டுருக்கப்போ இந்த இடத்த காமிச்சேன். இந்த மாதிரி
அவர் கேட்க முன்னாடி இந்த இடத்த பார்த்தீங்கன்னாப்பா செம்மையாக இருக்குல்ல இந்த இடம், இங்கே பிளாட் போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா, நான் அவரோட அந்த இதை தூண்டினேன் நான். ஏன்னா அவர் ஒரு டெவலப்பர் தான். இந்த மாதிரி இங்கே இடம் போட்டால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமே என்ன பண்ணிவிட்டேன், ஒரு ட்ரோன் கேமரா வச்சு நானே என்ன பண்ணேன், அந்த இடத்த ஒரு ட்ரோன் வியூவில் நியர்பையில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது, அவர் பார்க்க முடியாத பார்வை பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு அவர் கேட்பார். இங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, இது எத்தனை கிலோமீட்டர், யூஸ்வலாக ரியல் எஸ்டேட்டில் இதுதான் கேட்பாங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், ட்ரோன் வியூவில் எடுத்து நியர்பை ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்குது, எஜுகேஷன் பிளேசஸ்லாம் எவ்வளோ இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் எவ்வளோ இருக்குது, மெயின் ரோட்லேருந்து என்னென்ன எல்லாம் ஆக்சசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் காமிச்சேன். அவருக்கே ஒரு ஐடியாவை நான் தூண்டுதலாக வச்சேன், போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா. அடுத்து ஒரு 3D பிளானாக நானாக என்ன பண்ணேன், மறுநாள் அன்றைக்கி அது ஓகே சொல்லிட்டார். திரும்ப மறுநாள் அவரை திரும்ப இது பண்ணுறதுக்கு, அவரை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு ஏன்னா ஃபேக்டை சொன்னேன். நான் எதுவுமே நான் வந்து ஃபேக்காக சொல்ல, ஃபேக்டை சொன்னேன். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. சரி எனக்கு ஒரு சிட்டிங் ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னாரு. சிட்டிங் ஏற்பாடு பண்ணேன், அங்கே ஸ்பாட்லேயே பண்ணாங்க. அதில் தான் நான் வந்து ஒரு 1 crore நான் வந்து 1 crore 20 lakhs கிட்ட நான் வந்து earn பண்ணது அதில் தான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு விஷயம் சடனாக ஒரு விஷயம் நடக்கும் டக்குன்னு, அதனால வந்து அவங்களுடைய பிஸ்னஸுடைய பாதையை மாறி இருக்கும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி எதனா சம்பவம் இருக்கா? சரி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, நான் ரியல் எஸ்டேட் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருந்தப்போ என்ன சொன்னாங்க, ரெஸ்டாரண்ட் ஃபீல்டு தான் படிச்சிருக்கிற, நீ ரெஸ்டாரண்ட் ஃபீல்டு தான் போகணும், நீ பிளேட்டு கழுவுனாலும் பரவாயில்ல, படித்ததுக்கு நீ ஒழுங்காக போய் நீ அந்த ரிலேட்டட் ஜாப் தான் பார்க்கணும்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. என்னால் முடியவே முடியாது, நான் வந்து ரியல் எஸ்டேட் தான் நான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் எனக்கு என்னவோ க்ளோஸ் டு த ஹார்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் ரியல் எஸ்டேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பிபே போட்டுருவாங்க வீட்டில், கெட்ட வார்த்தை மாதிரி அதை வந்து கட் பண்ணிட, அதெல்லாம் பேசக்கூடாது, வாயிலடி அப்படின்பாங்க. ஏன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி தானே, நீ வந்து 8 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்கூலுக்கு வரணும், இந்த யூனிஃபார்ம் கரெக்டாக போடணும், நீ வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஒரு எம்ப்ளாயாக நீ இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்களே தவிர்த்து நம்மளுக்கு எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் நீ எப்படி ரன் பண்ணணும், நீ வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ் மணி ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும், இதெல்லாம் நமக்கு எதுவுமே சொல்லித்தரல நம்ம படித்த காலத்தில். அதெல்லாம் வந்து அப்போ அது இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நான் இதை தாண்டி ஓகே நான் வந்து இதை பண்ணி தான் ஆகணுன்ட்டு அந்த நேரத்தில் அந்த முடிவு எடுத்தேன் இல்லையா. அந்த எனக்கு அப்போ வந்து எனக்கும் தோணுச்சு, வீட்டில் சொன்னோன்னே ஒரு தப்பான முடிவாக ஆயிருமோ, நம்ம தோற்றுருவோமோ, ரெஸ்டாரண்ட் ஃபீல்டே போயிடலாமா. ஏன்னா 12th முடிச்சுட்டு நீ ரெஸ்டாரண்ட் இது பண்ணுறதுக்கு 10th டிப்ளமா முடிச்சுட்டே போகலாமா, ஏன் 12th வரைக்கும் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணுன்னு கேட்டாங்க. சரி அதுவும் ஒரு திட்டு, அதையும் முடிச்சு இப்போவும் நம்ம வந்து இதை படிச்சுட்டு இது ரிலேட்டடாக போகல அப்படின்னா எனக்கு ஒரு டபுள் மைண்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கி அந்த ஒரு தப்பான டிசிஷனாக எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன் அது கரெக்டான டிசிஷன் தான். அன்றைக்கி எடுத்தது எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் தான் எனக்கு கம்ஃபர்ட்டான பிஸ்னஸ் ரொம்ப அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தர் வீடு வாங்கணும், அப்படிப்பட்ட கஸ்டமர் கிளைண்ட்ஸு உங்களுக்கு ஓகேவா, இல்லை இன்வெஸ்டராக இப்போ சொன்னீங்களா பெரிய ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரி பண்ணால் எது உங்களுக்கு? ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து இடம் அப்படின்றது ஒரு எமோஷ்னல் தான். அது வந்து நம்ம அது இடமா நீங்கள் பார்க்காம உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படின்னு நீங்கள் இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் எப்படினாலும் அதை நீங்கள் இடம் வாங்கணும்னு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண இல்லை, கடனை வாங்கி வாங்கலான்றதை தாண்டி நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து டக்குன்னு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இன்றைக்கி இந்த பிளாட் வாங்கினீங்கன்னா 20 லட்ச ரூபா, நாளைக்கு வாங்கினா 10 லட்ச ரூபா அப்படின்னா ஐயோ 10 லட்ச ரூபா நமக்கு கிடைக்கிதே அப்படின்றதுக்காக நம்ம நாளைக்கு வாங்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த 10 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் என்னென்ன அடுத்து போராட்டம் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் அதை கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா, நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்றத. கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த இடம் உங்களுக்கு கரெக்டான டைமில் இந்த இடம் வேணுமா உங்களுக்கு அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறதுனால நீங்கள் இடம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் தலையில் வந்து நான் வந்து வாங்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இடம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அது இன்றைக்கி இல்லைனா நீங்கள் நாளைக்காவது வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 15 years ஜேர்னியில் ஏதாவது ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்கும், அதுலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி மேலே பறந்துருப்பீங்க. அதாவது நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ்ஸு, எங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ்ஸு, அதெல்லாம் நான் அப்படியே பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களே 3rd ஜென்ரேஷன் 2nd ஜென்ரேஷன், இப்போ நம்மளுடைய ஜென்ரேஷனுடைய பிஸ்னஸோடைய சிஸ்டமே மாறிடுச்சு. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குவோம், 120 ரூபாய்க்கு விற்போம், 20 ரூபா ப்ராஃபிட் பேக்கெட்டில் வைப்போம், வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதுதான் பிஸ்னஸாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. டவுன்ஃபால்ன்றது ஒரு காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும், இப்போ அப்படி கிடையாது. வாரம் கூட நடக்குது, சில பேருக்கு டெய்லி கூட நடக்குது. ஆனால் வந்து அதே மாதிரி மேலே போகிறதும் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கும். அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. என்னடா அது அப்படின்லாம் கிடையாது. இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா தைரியம். எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்த லெவல் நம்ம போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து மணி ரொம்ப முக்கியமாக இல்லை பிராண்ட் ரொம்ப முக்கியமாக? பிராண்ட் இஸ் வாட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் இருக்கேன்.
ஹவு வேல்யூ வி கிவிங் டு அவர் கஸ்டமர்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேல்யூ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கஸ்டமர் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் சேஸ் மணி, சேஸ் யுவர் பிராண்ட். மணி வில் ஆட்டோமேட்டிக் கம் இன் டு யுவர் பாக்கெட். ஸோ அதுதான் பிராண்டு முக்கியன்றீங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி அந்த பாயிண்ட் டச் பண்ணியிருந்தேன். ஸோ மணி இஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட், யூ நீட் டு பில்ட் அ பிராண்ட். என்னோட ஜேர்னியில் சொல்லணும்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஃப்ரான்ச்சைஸி எடுத்தேன். என்னோட கரெக்டாக 2015 2016. ஸோ அதில் வந்துட்டு சில விஷயம்லாம் வந்துட்டு எனக்கு செட் ஆகலை. பிகாஸ் அவங்க ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குற வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தாங்க. கொடுத்துட்ட அப்புறம் அந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஹை ராயல்ட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட எனர்ஜி ஃபுல்லாகவே வந்துட்டு we were the best selling branch in South India. அவ்வளோ சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு பிளாக்கர் மாதிரி இருந்தது. சரி, அந்த ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் பாட்டில் நெக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு தான் சரி நம்ம ஒரு சொந்த பிராண்ட் ஆரம்பிக்கும்போது நான் என்னென்ன பட்டனோ அது யாருமே படக்கூடாது அன்னு ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் மாடலே க்ரியேட் பண்ணோம். அந்த பிஸ்னஸ் மாடலோட பியூட்டியே என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் மெயினாக என்னென்னா, உனக்கு ரா மெட்டீரியல் கொடுத்துட்றேன், நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பிளாக்கர். அங்கே ரா மெட்டீரியல் கொடுத்தா நீங்கள் பண்ணிக்கோன்னா அவனே பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பிராண்டாக பண்ணி ஒரு இன்டீரியர் பண்ணி ஒரு போர்டு கொடுத்து ஃப்ரான்ச்சைசி ஃபீ வாங்கி ராயல்ட்டி பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாக்கர் என்னோடய பிஸ்னஸ் ப்ரீவியஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு டர்ன்கியாக நான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்துட்டு நானே பொருள் ரெடி பண்ணி தரேன். நீங்கள் ட்ரேடர் மாதிரி தான் லிட்ரலாக. நீங்கள் வெறும் சர்வீஸ் பார்த்துப்பீங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே இன்ஹவுஸில் நான் க்ரியேட் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் ஹைதராபாத்தில் என்னோடய ப்ராடக்ட் சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட்டில் இருக்கும், சென்னை சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பெங்களூரில் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும். கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட் இஸ் டன். ஸோ ப்ராடக்ட் இஸ் கிங். ஸோ அங்கே நான் ரெடி பண்ணிட்டேன். ரெண்டாவது மெயினாக வந்துட்டு ஃபுட் பிஸ்னஸில் வேஸ்டேஜ். எங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னா நம்ம சம்பாதிச்ச மார்ஜின் ஃபுல்லாகவே அங்கேயே போயிடும். ஸோ அது 0% ஆக்கிட்டோம். மூணாவது மெயினாக வந்துட்டு நான் வந்துட்டு மாதம் 7% 8% ராயல்ட்டி கொடுத்தேன் நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வச்சப்போ. ஸோ அது 0% ஆக்கிட்டோம். ஸோ இந்த 3 zeros, 0 chef required, 0 wastage and 0 royalty. இந்த 0ன்ற ஒரு யூஎஸ்பி நம்ம ஒரு பிராண்ட் மாடலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது, when the brand is also positioned in such a way, ஆட்டோமேட்டிக்லி என்னோட மிஸ்டேக்ஸ்னால நான் ப்ரீவியஸாக நான் ஃபீல் பண்ண மிஸ்டேக்ஸ்னால நான் தெரியாமல் அந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டேன். அதோட மிஸ்டேக்ஸ் கற்றுக்கினால தான் இன்றைக்கி இத்தனை பேரோட ட்ரீம் ஆஃப் ஸ்டார்டிங் தேர் பிஸ்னஸ் or becoming an owner of a franchisee and a dessert brand and successfully running it, because we are living in a AI scared. எப்போ யார் என்ன லே ஆஃப் பண்ணுவாங்களோ தெரியாது. அண்ட் ஒன் மோர் ஃபன் ஃபேக்ட், ஆக்சுவலாக நேற்று முன்னா நான் தான் பார்த்தேன், த ஹையர் யூஆர் குவாலிஃபைட், த மோர் யூஆர் குவாலிஃபைட், த லெஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹேவ். 30 to 40% வந்துட்டு லோ குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு தான் ஜாப் கிடைக்குதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேர் இருக்கும்போது என்னோடய பிராண்ட் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும்போது, அவங்களும் ஒரு ஆண்டர்ப்ரினராக ஆகும்போது, இன் 1 year I created 25 entrepreneurs. அது வந்துட்டு ஒரு பை ப்ராடக்ட், நான் அதை நினச்சி பண்ணல. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். அந்த நான் ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால இப்போ வந்துட்டு அந்த பாட்டில் நெக் போனதுனால எல்லோரும் பெனிஃபிட் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே ஏஐன்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏஐயில் வந்து ரியல் எஸ்டேட் மட்டும்தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான அழியாத ஒரே தொழில் நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன். வராது வரவே வராது. பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஏஐயில் வந்து அதை வைக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட் கூட இடம் தானே வேணும், அதுக்கும் நீங்கள் எங்களை தேடி தானே வரணும் ரியல் எஸ்டேட்டில். அதனால் ரியல் எஸ்டேட் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஈவன் ஃபுட் ஆல்சோ. அக்கார்டிங் டு மீ ஏஐ வில் பி தேர் எவ்ரிவேர் எக்ஸப்ட் வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர். ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மாத்திரம் ஏஐ வராதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி வென் சிஸ்டம் இஸ் வெரி வெரி அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் வென் யூ மேக்கிங் இட் ஆர்கனைஸ்ட். ஸோ ஆர் ஜுவல்லரி பிஸ்னஸ் இஸ் வெரி அன்ஆர்கனைஸ்ட். ஸோ வி மேட் இட் அன் ஆர்கனைஸ்ட் அண்ட் அ பிராண்ட். சேம் வே அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட் பார்த்தாலுமே ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஒரு பிஸ்னஸை ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் சீக்ரெட் இஸ், you select as boring as the business is, the more profitable it is. எவ்வளோக்கு எவ்வளோ போரிங்காக இருக்கும் அந்த பிஸ்னஸ், அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டபிள். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நம்ம பார்ப்போமே க்ராசரி. இப்போ ஒரு ஜென்சி வரான், டக்குன்னு வந்துட்டு அவன் க்ராசரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட், யார் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ சேம் வே ட்ரேடிங். ஸோ த மோர் போரிங் அண்ட் த மோர் அன்ஆர்கனைஸ்ட், த மோர் மார்ஜின் இஸ் வாட் இஸ் தேர் இஸ் ஐ பிலீவ்.
I agree the point. Actually, the more unorganized நம்ம ஆர்கனைஸ்டாக பண்ணும்போது we can make money better. So what I did is the unorganized market இப்படி ஆர்கனைஸ்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். And that journey I just earning the 30 to 40% margin. Super. That's a matter. அப்போ பிராண்டு தான் பெஸ்ட்டுன்றீங்க, மணி வேணான்றீங்களா? பிராண்ட் பில்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் மணி will come. நீங்கள் க்ராசரி பிஸ்னஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா, அது எப்படி ஆர்கனைஸ்டாக ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். க்ராசரிஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வாங்குற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். லெட்ஸே அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட ஒரு ப்ரைஸ், அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அதே ஊரில் இருக்க ஒரு கமிஷன் ஏஜென்ட் கிட்ட ஒரு ப்ரைஸ், அதே அங்கேருந்து நெக்ஸ்ட் சிட்டிக்கு போகல ஒரு ப்ரைஸ், அடுத்த சிட்டிக்கு போகல ஒரு ப்ரைஸ். இது ஒன் பார்ட். அந்த சிட்டிலேருந்து ஹோல்சேலருக்கு ஒரு ப்ரைஸ், ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைல் ஹோல்சேலருக்கு ஒரு ப்ரைஸ், ரீட்டைல் ஹோல்சேலர்லேருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ரைஸ், சூப்பர் மார்க்கெட்லேருந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ரைஸ். ஸோ இந்த இன்பிட்வீன் ஆஃப் 40 to 50% மார்ஜின்ஸ் எல்லாமே இந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ லெட்ஸே இப்போ ஃபார்மர் 100 rupees ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறாருன்னா அது 200 rupees கஸ்டமர் கிட்ட போகலாம். ஆனால் இவங்களோட மார்ஜின் வெறும் 10 to 20 rupees ஃபார்மர்ஸ். இன்பிட்வீனில் இந்த 80% ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது வந்து மிடில் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ நான் அதுதான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹவு டு கெட் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ் அண்ட் டைரக்ட்லி ரீச் த கஸ்டமர்ஸ். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ நான் அந்த 80% ப்ராஃபிட் நோக்கி போகல, 40% மட்டுமே போனேன். ஸோ இட் இஸ் ஈஸி டு கனெக்ட் டு பீப்புள். ஸோ ஒரு தடவை ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்மளை, என்னடா அவன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறான் கரெக்டாக இருக்குமா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, we can ரிட்டன். ஈவன் இப்போ பிடிக்கலன்னா அங்கேயே ரிட்டன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ஸ்டார்டட் ட்ரஸ்டிங் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கி பார்த்தாங்க, அடுத்த ஆஃபர்ஸ் கொடுத்தோம், அப்படியே என்னோட பிராண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் அபிஷேக் சொன்ன பாயிண்ட்டில் நான் வெரி அக்ரி ஆன் இட். பிகாஸ் அன்ஆர்கனைஸ் மார்க்கெட்டை ஆர்கனைஸ்டாக மாற்றக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்றைக்கி யார்கிட்டையுமே இல்லை. இந்தியாவில் யாரும் என்ன பில்ட் பண்ணல. இஃப் யூ பில்ட் தட் பாயிண்ட் become it's a very $1 billion business actually. இப்போது நாங்கள் ஒரு 15 years 20 years பேக்லாம் வந்து மக்களுக்கு பிராண்ட் அவேர்னஸ்லாம் இல்லை, இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த பிராண்ட் அவேர்னஸ் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, அந்த நார்மலாக வீட்டில் வந்து அந்த ஹமாம் சோப்பு அது விளம்பரம் காதில் விழுவும், டைரி மில்க் சாக்லேட்டு, இந்த மாதிரிலாம் அமுல் பால், அந்த மாதிரி ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 ப்ராடக்ட் வந்து பிராண்டாக கண்ணுக்கு தெரியும். அதை தவிர்த்து வேறு பிராண்ட்னால் என்னென்னே நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஒரு சூழ்நிலையில். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிராண்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீன்ஸ் வந்து லீவிஸ் ஜீன்ஸ் ஒரு 10,000 ரூபானா, டீசல் ஷோரூமில் போய் ஜீன்ஸ் பார்த்தோம்னா அதே ஜீன்ஸ் 25,000 ரூபா. டீசல் பிராண்டு ஒன்றும் மக்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், அதாவது தெரியும், பட் ஆனால் எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன். லீவிஸ் ஜீன்ஸு இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி லீவ் ஜீன்ஸ் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே, இப்போ இவர் சொன்னார் பிராண்டு, எல்லாருமே பிராண்டு எல்லாருமே பிராண்ட் ஆகி, எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் ஆகி, எல்லாருமே பிராண்டுன்னு சொல்லி விற்றா எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த பிஸ்னஸ் மூவ் ஆகும்? நான் சொல்கிறது எல்லா பிஸ்னஸும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராண்டிங்கிற வேர்டு மட்டும் தெரிஞ்சுட்டு பிராண்டிங்னா என்னென்னே தெரியாமல் இருக்க மார்க்கெட் 60% பீப்புள் ஆர் தேர். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் விட்டு அவுட் ஆகிடும். த காம்படிஷன் இஸ் பிட்வீன் த நெக்ஸ்ட் 40% பீப்புள், ரைட்? அந்த 40% பீப்புளில் 10% இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் மணி, ஹவு டு மேக் பெட்டர் மணி. ஸோ இந்த டாப் 10% எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பிராண்டிங்கில் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா, நான் ப்ரீமியம் ப்ராடக்ட்னு காமிச்சிட்டே இருப்பாங்க. லெட்ஸே பேட்டா ஷூவும் அதே ப்ரைஸ் தான், நான் இன்னொரு பிராண்டுக்கான ஷூஸும் அதே ப்ரைஸ் தான். இந்த ஷூ 400 to 500, அந்த ஷூ வந்து 50,000 to 60,000 இருக்கும். லூயிஸ் விட்டான் அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் 40,000 50,000. மேக்கிங் காஸ்ட் அவ்வளோ கிடையாது. லெட்ஸே ஒரு 2 years பேக் ஒரு யூரோப் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆடிட்டிங்கில் ஒரு கிராஸ் செக்கில் மாட்டினாங்க. ஹேண்ட்பேக் தட் சேம் கேஸ். வி ஆர் சோர்சிங் இன் இந்தியா 5,000 rupees. தே ஆர் செல்லிங் டு lakh rupees. ஸோ தட்ஸ் வாட் ப்ரீமியம் ப்ராடக்ட்டை எவ்வளோ நம்ம டச் பண்ணுவோம் அவ்வளோக்குள்ள ரீச் பண்ணுவோம். I just want to add one point on whatever he said. Brandingல one of the most important thing what you said beautifully was scarcity. When you bring scarcity, automatically the product value will go up. அவ்வளோதான். ஸோ இப்போ அது எல்லா இடத்துலையும் கிடச்சிச்சுன்னா அதோட வேல்யூ கம்மியாயிடும். அது ஒரே ஒரு பீஸு, அதுவும் இந்த டிசைனர் பீஸு, இந்த டிசைனர் ஹேண்ட்பேக்கு, அவன் எந்த அளவுக்கு பண்ணுறான்னா அவனுக்கு அது பால்மேன்லாம் வந்துட்டு பால்மேன் ஆர் லூவி விட்டான் ஆர் கூச்சி ஆர் ப்ராடா, த இன்வென்ட்ரி இஸ் நாட் சோல்ட், அவன் எரிச்சிடுறான், அவன் கம்மி ரேட்டுக்கு கொடுக்க மாட்டான். ஸோ அந்தளவுக்கு அவங்க பொசிஷன் பண்ணும்போது they are so particular about the value of the product. So scarcity is one thing, and second most important thing is reciprocation. அதாவது law of reciprocation is where for example ஒரு பெட்ரோல் பங்க் போகிறோம், ஒரு வெஹிக்கிள் ஃபுல்லாக பெட்ரோல் போடுறோம், அவன் வந்துட்டு நம்ம ஃபியூவல் ஃபுல்லாக வந்துட்டு வெஹிக்கிளில் வந்துட்டு பெட்ரோல் போட்ட உடனே அவன் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறான். அது ஒரு சின்ன திங் தான். ஒரு ரெஸ்டாரண்ட் போய் உட்காடுறோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவன் ஏதோ ஒரு ஃப்ரீபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். அதே மாதிரி ஒரு கடைக்கு போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அவன் வந்துட்டு ஒரு சின்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறான்.
ஸோ இந்த ரெசிப்ரோகேஷன்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு ஆட் ஆன் வேல்யூ, லைக் நீங்கள் சொன்னீங்க அடிஷ்னல் வேல்யூ. ஸோ இந்த ரெசிப்ரோகேஷன் எந்த அளவுக்கு ஆகிடும்னா, ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டான், அவனுக்கு நம்ம ரிட்டன் ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பிரெயின் டியூன் ஆகிடுது. நீங்கள் ஐபேக்கை உள்ளே போகிறீங்க, நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, அவனே ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து சார் டேஸ்ட் பண்ணுங்கள் சார், இது டேஸ்ட் பண்ணுங்கள் அது டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஸோ இட்ஸ் யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி obliged டு ஆக்சுவலி பை ப்ராடக்ட் ஃப்ரம் தெம். ஸோ ஸ்கேசிட்டி அண்ட் ரெசிப்ரோகேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். தேர்ட் பாயிண்ட் இஸ் சோஷியல் ப்ரூஃப். அதாவது உங்களோட கூகுள் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஜொமேட்டோ ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஸ்விக்கி ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, அமேசானில் எப்படி லிஸ்ட் ஆகிருக்கீங்க, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன சாப்பிட்ணும் வரைக்கும் எல்லாம் டிசைட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ லாஸ்ட் சண்டே போனோம், 3 ரெஸ்டாரண்ட் போனோம், 3 ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டேபிள் கூட ஃப்ரீயாக இல்லை, அந்தளவுக்கு பேக்டாக இருக்குது. ஸோ கன்சியூமர் ப்ராடக்ட், ஐ திங்க் திஸ் இஸ் த ஜெனரேஷன் வேர் யூ நீட் டு ஸ்டார்ட் அ கன்சியூமர் ப்ராடக்ட் அண்ட் பில்ட் அ பிராண்ட், பிகாஸ் people are coming out and spending for a brand because they know for sure you have that goodwill and you are maintaining that reputation. பிராண்டிங் அந்த அளவுக்கு தான். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு இது படித்தேன், அது ரோலக்ஸ் வாட்ச் கம்பெனி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கம்பெனியை வந்து சுய பரிசோதனை செய்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்ட்டு. அவங்களுடைய வாட்ச் என்ன பண்ணாங்கன்னா பிளாட்ஃபார்மில் போட்டு சில பேர்கிட்ட சொல்லி விற்க சொன்னாங்களாம். ஒரு வாட்ச் கூட விற்கலையா. ஏன்னா ரோலக்ஸ் வாட்ச்ன்றது அது அந்த ஷோரூமில் தான் வைக்கணும், அவனுடைய பிராண்ட். ஏன்னா மக்களுக்கு எந்த பொருளை எந்த இடத்துல வாங்குறோன்றது மெயின். ஓகே, ரோலக்ஸ் வாட்ச் கிடைக்கின்றதுக்காக ரோலக்ஸ் வாட்ச் போட்டிருக்கிறவங்களுமே அதை பிளாட்ஃபார்ம் போய்ட்டு அவங்களால ஒரிஜினல்னு அதை அசியூம் இல்லை, ஒரிஜினல் அவங்க ஃபிக்ஸ் ஆகி நினச்சா கூட அவங்க அதை வாங்க மாட்டாங்க. அந்த பிராண்டுன்றது மக்கள் மனசில் நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் எங்கள் ரியல் எஸ்டேட்டில் நாங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ நல்ல பேர் மட்டும் எடுத்துகிட்டு வேடா, சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் நீ இடத்த விற்றுலாம் அப்படின்பாங்க. சுடுகாடே விற்றுலாம், சுடுகாடே விற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய பிஸ்னஸோடைய மாடல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டுடைய பெரிய பெரிய மோனோபொலி ஹோல்சேல் பிஸ்னஸ் பீப்புள்ஸு எல்லாருமே எங்ககிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 ரூபா சொன்னாலும் அது 9 ரூபா கொடுங்க, 9 ரூபா சொன்னாலும் 8 ரூபா கொடுங்க, அங்கே 7 ரூபா தான் கிடைக்கிது, இங்கே 5 ரூபா தான் கிடைக்கிதுன்னு சொல்லிகிட்டு இருந்த காலம் போய், நாங்கள் 15 ரூபா சொன்னாலும் வேறு இடத்துல 10 ரூபா இருந்தாலும் நான் 15 ரூபாய்க்கு தான் வருவேன்னு சொல்லி வராங்க. அது ஏன் வராங்கன்னா, அந்த குவாலிட்டி, அந்த கன்சிஸ்டன்சி, நீங்கள் 2 பேர் சொல்கிற எல்லா விஷயமும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, பிராண்டை ஃபோக்கஸ் பண்ணதோட பிராண்டோடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டெய்லி பேசிஸில் வீக்லி பேசிஸில் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா மக்கள் மறந்துடுவாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் ஆட் பண்ணாமல் ஒரு மாதம் கழித்து பண்ணலான்னா கூட நம்மளோட இன்னொருத்தர் அந்த அடிஷன் ஆகிடுறாங்க, இன்றைக்கி நிலைமைக்கு சொல்கிறேன். அதனால் நம்ம டெய்லி அப்டேட்டடாக டெய்லி அந்த வேல்யூ எந்தளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பவர் ஆஃப் குட்வில். பவர் ஆஃப் குட்வில். ஒரு ஃபைனான்ஷியல் ஹேபிட்டுன்னு ஒரு ஃபவுண்டருக்கு எது தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மணி மேக்கிங்கில் 3 திங்ஸ் இருக்குது. மேக்கிங் மணி, மேனேஜிங் மணி அண்ட் மல்டிப்ளைங் மணி. மேக்கிங் மணி இஸ் ஈஸி டாஸ்க். எல்லா ஃபவுண்டர்ஸும் குயிக்காக மேக் பண்ணிவிடுவாங்க மணி 2 to 3 இயர்ஸில். பட் மேனேஜிங் மணி இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ வி நீட் டு நோ எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு. பட் இன் மை கேசஸில் என்ன நடந்துச்சுன்னா, எல்லாமே லைஃப் லெசன்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒன்ஸ் ஐ காட் த மணி, வாட் ஐ திங்கிங்னா, சரி ஓகேடா நம்ம பணக்காரன் ஆகிட்டோம், நம்ம பணக்காரன் ஆகணும், என்னெல்லாம் பண்ணுவாங்க, லக்ஸரி கார் 4-5 கார் வாங்கு, இதெல்லாம் பண்ணு. தட்ஸ் எ வெரி பிளண்டர் மிஸ்டேக் இட் இட், பிகாஸ் ஐ டோன்ட் நோ த டிப்ரிசியேஷன் ஆஃப் த காஸ்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஏன்னா எனக்கு யாரும் தெர் இஸ் நோ ஒன் தேர் டு taught us. ஸோ இப்படி தான் பண்ணணும், இவர் சொன்ன மாதிரி நமக்கு யாருமே அதை சொல்லிக் கொடுக்கல, ஹவு டு மேனேஜ் மணி, மல்டிப்ளை மணின்னு. ஸோ அட் ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஒன்ஸ் வி மேக்கிங் மணி, ஒரு கட்டத்தில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பென்சஸை கூட்டக்கூடாது. வி நீட் டு சேவ் த மணி அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் த வேஸ் ஆஃப் மல்டிப்ளைங் மணி. ஸோ அந்த பணத்தை எப்படி அதிகப்படுத்தலாம், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வெரி கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ மேக்கிங் மணி ஈஸி, ஸ்பெண்டிங் மணி ஸோ ஈஸி, மேனேஜிங் மணி இஸ் டிஃபிகல்ட். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி அண்ட் மல்டிப்ளை பண்ண கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிஸ்னஸோடைய ஸ்கேலிங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி கொண்டு போகணும் அடுத்த லெவல்? ஸோ அது வந்துட்டு அந்த பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட் அந்த பிஸ்னஸ் மாடலுக்கு ஸ்கேலிங்கோட ஃபீஸிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது ஃபீஸிபிளாக இருக்காது. அது இல்லாமல் வந்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்துட்டு அது அண்டர் பர்ஃபார்ம் ஆனோடனே ரொம்ப டவுன் ஆகிடுறாங்க. ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சேஃப் அண்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஃபுட் டெசர்ட்னு பார்த்தீங்கன்னா அது வால்யூம் கேம். அதே மாதிரி இப்போ என்னோடய கிஃப்ட் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு ஸ்டோர், ஒன் அண்ட் டன்.
அதில் வந்துட்டு நாங்கள் 10 வருஷமாக இருக்கோம், 2வது பிரான்ச் போட மாட்டோம். நான் வந்துட்டு அது ஃபஸ்ட் டேலேருந்தே கிளியராக இருக்கேன். ஏன்னா அதோட ஸ்கேலிங் நடக்காது. ஏன்னா அது வந்துட்டு இட்ஸ் மோர் ஆஃப் ஸ்கேசிட்டி, ரேர் பீசஸ் 1-2 தான் இருக்கும். இப்போ வாங்கிட்டாங்கன்னா திருப்பி கிடைக்காது. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ்ட் கிஃப்ட் ஷாப்பே அப்படி தான் இருக்கும். பட் அதே இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு என்ன ப்ரையாரிட்டின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரையாரிட்டி என்ன, நெக்ஸ்ட் 1 இயர்க்கு என்ன ப்ரையாரிட்டி, நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு என்ன ப்ரையாரிட்டி, இஸ் த ப்ரையாரிட்டி இஸ் டு ஜஸ்ட் ஓப்பன் ஸ்டோர்ஸ் ஆர் இஸ் ஜஸ்ட் டு கோ ஃபார் அ வேல்யூவேஷன் ஆர் இவ்வளோ சேல் பண்ணணுமா, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு சம்பாதிக்கணுமா. ஏன்னா ஒருத்தரோட டைரக்டர்ஸ்க்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சிங்கிள் பாயிண்டில் வந்துட்டு தே ஹாவ் டு டார்கெட்டட். அது இல்லைனா வந்துட்டு மொத்தமாக உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு யூ ஹாவ் டு கிரியேட் சிம்பிள் சிஸ்டம்ஸ். சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். யாராக இருந்தாலுமே வந்துட்டு டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் 2 டைப் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், சிம்பிள் சிஸ்டம். காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ்குள்ளே போனீங்கனாலே வந்துட்டு இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். யூ ஆர் பிரிங்கிங் லாட் ஆஃப் ஏஐ ஃபனல்ஸ் அது இதுன்னு இருக்குமே, உங்களுக்கு வந்துட்டு காஸ்டிங்கும் அதிகமாக இருக்கும். 3வது வந்துட்டு யூ ஷுட் பி வெரி குவிக் இன் எக்ஸிக்யூஷன். ஸ்கேல் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்ரி ஒன் டாக்ஸ், வெரி லெஸ் பீப்புள் எக்ஸிக்யூட் இட். ஸோ ஐ பிலீவ் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது 1 or 2 வீக்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்தளவுக்கு ஸ்பீடு உங்கள்கிட்ட இருக்கா, அந்த சேனல்ஸ் இருக்கா. நான் இங்கே சென்னையில் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னு என்னோடய டைரக்டர்ஸோட மீட்டிங் போட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா அது அடுத்த வாரம் ராஜமன்றிலையோ விஜயவாடாவில் கூட எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். அப்படி எக்ஸிக்யூட் ஆனால் தான், அந்த ஸ்பீடு இருந்தால் தான் யூ கேன் சர்வைவ். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னா, நீங்கள் ஒரு நாள் லைட்டாக தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் 4 பேர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம ஸ்கேல் பண்ணுறது வந்துட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு கோல்டான வின்டரில் ஒரு குட்டி பிளாங்கெட்டில் நீங்கள் தூங்குற மாதிரி, மேலே எழுத்திங்கன்னா கால் வந்துட்டு ஜில்லுன்னு ஆகிடும், கீழே எழுத்திங்கன்னா ஃபேஸ் ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ அந்த பிளாங்கெட் வந்துட்டு இட்ஸ் யுவர் ரிசோர்ஸ், பிகாஸ் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் அ ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனி. ஸோ உங்களுக்கு ரிசோர்ஸ் கம்மி, பட் உங்களோட ட்ரீம் அண்ட் டிசைர் அதிகம். ஸோ அது கரெக்டாக வந்துட்டு சஸ்டெயினபுளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூ நீட் டு ஹேவ் ஆல் தீஸ் 3 things. இல்லை வண்டர்ஃபுல் பாயிண்ட். இது நாங்கள் எப்படி எங்கள் டேர்ம்ஸில் சொல்லுவோன்னா, இதில் 3 stages ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது ஆக்சுவலி. ஒன்று சர்வைவல், ஸ்டெபிளைஸ் அண்ட் தென் ஸ்கேல். ஃபஸ்ட்டு நம்ம சர்வைவல் ஆகணும் பிஸ்னஸில். ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, நம்ம பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் தான் இருக்கோமா, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம அடுத்து ஸ்டெபிளைஸ் ஸ்டேஜில் வரணும். ஸ்டெபிளைஸ் ஸ்டேஜுங்கிறது நம்ம எல்லாமே கரெக்டாக கம்பெனியில் போகும், ப்ராஃபிட் செக்ரிகேட் ஆகிட்டு இருக்கும். தென் ஒன்லி வி நீட் டு திங்க் அபவுட் ஸ்கேலிங். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சர்வைவல் ஸ்டேஜில் எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. அப்போ தே ஆர் ஸ்கேலிங் த ப்ராப்ளம்ஸ், நாட் தேர் கம்பெனிஸ். Right? Super. Because you'll get problems left, right, center. Yeah. And you don't have a solution at all. And you'll become a mess. That's an absolutely mess. நீங்கள் 2 கடை வச்சுருக்கீங்களா, அதுலேருந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, that is also success. Yeah. People think that you are actually becoming a bigger brand or having more stores or எனக்கு ஒரு ஸ்டோர் கிஃப்ட் ஷாப், it's happy. Well said. That's the point. If you have one shop, நல்ல ப்ராஃபிட் இருக்கா, be happy with it. Don't try to do expand, scale. தேவையே கிடையாது. ஒரு கடை நடத்துகிறவங்க நல்லா நடத்திட்டு இருப்பாங்க. என்றைக்கு அவன் பிரான்ச்சை போடுறானோ கடையும் மூடிடுவான். ஏன்னா அவன் கான்சன்ட்ரேஷன் இங்கே ஒன்றுனா இவன் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பான், இதை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான், எல்லாத்தையும் இவனே பார்ப்பான், ஓகே அப்படின்ட்டு. 2வது பிரான்ச் போகிறப்போ அவனுக்கு வேலை எல்லாம் டபுள் ஆகுது, இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும், அந்த அங்கே போகிறதா இங்கே போகிறதா, அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் அந்த மாதிரி அது கிளம்ஸி ஆகி அப்படியே ஆகி இந்த இருக்கிற ஒழுங்காக ஓடிட்டு இருக்க பிஸ்னஸையும் அவன் க்ளோஸ் பண்ணிடுவான். வெல் சைட் அபிஷேக் ஆக்சுவலி என்ன சொன்னான்னா, இட்ஸ் ஆல் அபவுட் சிஸ்டம்ஸ். ஒன்ஸ் நம்ம என்ன சிஸ்டம்னு தெரிஞ்சிட்டுனா எவ்வளோ பிஸ்னஸ் வேணால் நம்ம பண்ணலாம். சிஸ்டம் இஸ் ஆல் அபவுட் 10 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்ரேஷன், அக்கௌண்ட்ஸ். இந்த சிஸ்டமை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பிஸ்னஸ் வேணால் நம்ம பண்ணலாம். லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். சொன்ன மாதிரி சென்ட்ரலைஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். நான் என்னோடய கேபின்குள்ளே போனோன்னே நான் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே நான் டிவி ஆன் பண்ணுவேன். டிவி ஆன் பண்ணோடனே எல்லா கடையோட எல்லா கேமராஸ் ஆன் ஆகிடும். பெரிய டிவி அதுக்காகவே வாங்கி வச்சுருக்கேன். நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன், பட் ஐ எம் ஜாப்லெஸ். தட்ஸ் வாட் ஐ செட் ஏர்லியர். யூ ஷுட் பி ஸோ ஜாப்லெஸ் தட் யூ ஆர் மானிட்டரிங் எவ்ரி ஒன். அவங்க எப்படி பேசுகிறாங்க எல்லாமே கேட்பேன், எல்லாமே பார்ப்பேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எனக்காக தெரிஞ்சுக்கிட்டு வரல. மை ஃபாதர் டிட் இட். ஸோ அவரோட 40-50 years எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கின விஷயங்கள். Actually, another great point actually, entrepreneur must be a jobless guy. He need to manage the company, not to work in the company. ஏன்னா அவர் எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் மேனேஜ் பண்ணணும். இவன் கரெக்டாக பண்ணுறானா, அவன் கரெக்டாக பண்ணுறானா. ஸோ தட்ஸ் நீட் டு பி அவர் ஒர்க். ஸோ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நாங்கள் இந்த ஜேர்னியில் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. தே ஆர் ஃபயர் ஃபைட்டிங். ஸோ அவங்களே தான் எல்லா ஒர்க்கும் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ தே ஆர் ஸ்டக் இன் 2 to 3 crores ஃபார் 10 to 20 years அதே ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒன்ஸ் தே ஆர் ஷிஃப்டிங் தர் மைண்ட் செட், இட் இஸ் வெரி ஈஸி.
அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஐ கன்சல்டட் ஒன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, தேர் இன்டு த 1.8 CRS crores டர்ன் ஓவரில் இருந்தாங்க. வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் த கம்பெனி அஸ் எ கன்சல்டன்ட். அந்த கம்பெனி கன்சல்டன்ட் ஆனேன். வித்தின் 18 months அவங்க 10x தே க்ரோன் இன்டு த 10x 18 CRS பண்ணாங்க. ஜஸ்ட் வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் த சிஸ்டம்ஸ். ஸோ எவ்ரி ஒன் வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் த சிஸ்டம் இன் தர் கம்பெனி. இட் இஸ் ஈஸி டு ஸ்கேல். ஒன்ஸ் தே நோ த சிஸ்டம்ஸ், இதுதான் சிஸ்டம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகிடணும். என்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அது பல மடங்கு பிஸ்னஸ் தந்துடும். நீங்கள் ஒரு ரீஜனில் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க, சென்னை, தமிழ்நாடு கிட்ட. பட் ஹவு யூ ஸ்கேல் யுவர் கம்பெனி த்ரூ அவுட் தி வேர்ல்டு? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைனாவுக்கு போனோம் இல்லையா? அப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மக்களும் வராங்க. ஸோ அப்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னடான்னா, நம்ம தமிழ்னால ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் தானே. எல்லா நாட்டிலையும் தமிழ் இருக்காங்க, தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க, தமிழ்னால ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இப்போ அதில் ஸ்டார்ட் பண்ண தான் நம்ம அங்கே அந்த சைனாவில் யாரையாவது ஒருத்தரை நம்ம பேசும்போது அதில் ஃப்ரெண்டு ஆகி அவங்க வந்து இன்னொருத்தவங்க ரெஃபரன்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரே ஒரு பிஸ்னஸ் பண்ணால் போதும், அதை வச்சு அந்த நாட்டுக்குள்ளே போயிடுறது. போய் அங்கே போயிட்டு நம்ம கஸ்டமரை கண்டுபிடிச்சி ஒரு 4-5 கண்டெய்னர் பண்ணிட்டாலே நான் என்ன செய்வேன், ஓரளவு எனக்கு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவேன், அங்கே என்ன செலவாகும், முதல்ல 2 வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு பட்ஜெட் போட்டுருவேன். ஒரு ஆளை வேலைக்கு வச்சா, ஏன்னா அவுட் சைட் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி, இந்தியா மாதிரி இல்லை. அப்போ ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனு, அதுக்கு என்ன செலவு, டேக்ஸு, மற்ற ரெண்ட்டு, ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சா 2 பேர் வேலைக்கு வச்சா வேர் ஹவுஸ் சார்ஜஸ்ஸு, ட்ரக்கு சார்ஜஸ்ஸு, க்ளீனிங் சார்ஜஸ்ஸு. அப்போ எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணால் எவ்வளோ இதுக்கு ஈக்குவல் ஆகும்னு சொல்லி பிளான் முதல்ல போட்டுருவேன். பிளான் போடலைன்னா அங்கே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட்டு கண்ட்ரி நம்ம சைனாவில் தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். அதில் 1 year 2 yearல வந்து பயங்கரமான மைனஸ் இருந்துச்சு. ஏன்னா 2 மிஸ்டேக் தான். ஒன்று வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ணல, 2வது வந்து சிஸ்டம் இல்லை. அப்போ எப்போ நம்ம அந்த சிஸ்டத்தையும் அந்த மணி மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணோமோ அப்போ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. 2வது 3வது 4வது மொத்தம் இப்போ 7 கண்ட்ரீஸில் இருக்குது. இப்போ நினச்சா கூட நம்ம நிறைய கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணலாம். பட் ஆனால் மேன் பவர் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி ஆக்கிட்டு இருக்கோம். ஒரு கண்ட்ரிலையும் மேன் பவரை குவாலிட்டி ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த கண்ட்ரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த 2 விஷயம் தான். ஒன்று வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக செட்டப் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஈஸி வே ஆக்கிடலாம். இப்போது ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராப்பராக எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சென்சஸ் படித்தோம், நான் சொன்னேன் இல்லையா, 2025 85% வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. எவ்வளோ வீடியோஸ் வருது சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை பற்றி, எவ்வளோ பேர் ஐடியா தராங்க. ஒன்றும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான ஐடியாஸ்கள் இருக்குது. ஏஐயில் போட்டாலே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன பண்ணணும்னு அவ்வளோ தெளிவாக சொல்லுது. இதெல்லாம் வந்து தியரியாக எப்படி ஒருத்தன் வந்து டாக்டர் படிக்கும் போது எம்பிபிஎஸ் படிக்கிறார் இதுக்கு இந்த மாத்திரை, இது இந்த ப்ராப்ளம், இது இப்படி செய்யணும்னு சொல்லி எவ்வளோ தான் படித்தாலும் அந்த 2 வருஷம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அவர் வந்து இஸ் நாட் ஃபிட். அதே மாதிரி தான் பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் காதில் கேளுங்க, உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து என்ன பயங்கரமான பிளான் இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ப்ராப்ளம். இப்போ மணி ஹெய்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு முன்னாடியே எழுதி வச்சு அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை முன்னாடியே பிளான் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி அதை விட அதிகமான ப்ராப்ளம் பிஸ்னஸில் வரும். அந்த ப்ராப்ளத்தோட நம்ம எதிர்பார்க்காத ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இதெல்லாம் வந்து எப்போதும் உள்ள ப்ராப்ளம் தானெலாம் நம்ம நினைக்க முடியாது. நம்ம எதிர்பார்க்காத ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு பிளான் ஒன்று போட்டிருப்பீங்க பிஸ்னஸில், இதெல்லாம் வந்தால் இப்படி செஞ்சுக்கலாம், இதெல்லாம் வந்தால் அப்படி பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பிளான் ஒன்று போட்டிருப்போம். ஆனால் வந்து இது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளத்தை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னா உனக்கு கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டே 1 உடனே இன்றைக்கி வந்தவுடனே நான் வந்து வீடியோலாம் பார்த்துட்டு வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு வந்துட்டு உடனே வந்து அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணணுன்னு சொல்லிலாம் ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பொறுமை வேணும். கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். உங்களுடைய ஸ்டாஃபை வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்டாஃபை வந்து எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணணும், அவங்க நம்மக்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கணும், நம்ம அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது நடக்கிற விஷயத்தை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த லெவல் போனால் தான் அது வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜில் போய் நீங்கள் நிற்பீங்க.
அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னால் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் உங்களை அறியாமல் நீங்கள் அது வந்து ஜீரோவில் வந்து நின்றுவீங்க. அது எப்படி நிற்பீங்கன்னா நம்மளுக்கு அது சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்கேலிங்னாலே என்னைய கேட்டால் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸோட ஸ்கேலிங் வந்து ப்ராப்ளம் கடக்கிறது தான். ஒரு ப்ராப்ளத்தை கடக்க அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்போம். அது வந்து வேறு லெவலில் போய் நிற்போம். நம்மளுக்கே பின்னாடி பார்த்தா நம்மளா இவ்வளோ ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தோடு நின்றுட்டீங்களோ, ஐயோ இந்த ப்ராப்ளம் என்னால் முடியாது நின்றுட்டீங்களோ, அதோட உங்களுடைய அந்த பிஸ்னஸோடைய சாப்டரும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ சென்னையிலேருந்து திருப்பதி போகிறது ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்க. வேறு வி ஆர் யூஸிங் ஒன் கார். இது மாதிரி தான் ஒரு கம்பெனி 1 crore ஒரு 10 crore மாதிரி போகணுன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம அந்த காரை எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம போகலாம். லெட்ஸே சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ்ஸை வச்சுட்டு திருப்பதிக்கெலாம் போக முடியாது. போயிட்டே இருக்கல ஃபஸ்ட்டு ஒரு டயர் கரணும், வீலிங் போகும், அது போகும், அப்படி பண்ணக்கூடாது. வி ஜஸ்ட் வாண்ட் டு அனலைஸ் அவர் கம்பெனி ஃபஸ்ட். நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எங்கெல்லாம் தப்பு நடந்துகிட்டு இருக்கு, எங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ் டு இம்ப்ரூவ், வாட் ஆர் த நெகட்டிவ்ஸ் டு கட் ஆஃப். இது ரெண்டையும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். லெட்ஸே கார் மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஜின் கரெக்டாக இருக்கா, ஓகே. ஸோ எல்லா டைனமிக்ஸும் கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம ஸ்கேலபிலிட்டிஸ்க்கு ஆட் பண்ணிக்கிட்டே ஸ்கேல் பண்ண இட் பெட்டர். ஸோ ஜஸ்ட் லைக் தட் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸோடு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோன்னா வி ஆர் இன்க்ரீஸிங் த ப்ராப்ளம்ஸ். வி ஆர் ஷார்ட்டிங் அவுட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நீட் டு ஸ்கேல். ப்ராப்ளமை குறைச்சிக்கிட்டே நம்ம ஸ்கேல் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ரியல் எஸ்டேட்டில் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க? அன்றாட ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு பிளாட்ஸ் எடுக்கிறோம்னு வைங்களேன். ஒரு டோட்டலாக ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் நாங்கள் இடம் எடுக்க போகிறப்போ நிறைய காம்படிஷன் இருக்கும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க, வந்து போட்டி போடுவாங்க. ஏன்னா எடுத்துகிட்டா நம்ம இங்கே எடுத்தால் ஒரு பேர் கிடைக்கும், நம்ம பிராண்டுக்கு வந்து அவர் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இங்கே, அவர் செகண்ட் ப்ராஜெக்ட் இங்கே, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்குன்றதுக்காக இதை பர்டிகுலராக எடுக்கணும்னு நினைக்கிறப்போ அவங்களே ஹை வேல்யூ கொடுத்து எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஹரி பண்ணுவாங்க. அவன் ஒரு 10 கோடி கொடுக்குறான்னா நான் அவங்க 11 கோடி தரேன் எனக்கு தாங்க. அந்த தப்பை என்றைக்குமே நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். இந்த தவறுதலை எல்லா ரியல் எஸ்டேட் பிராண்ட்ஸும் பண்ணுறாங்க. ஹை வேல்யூ கொடுத்தவங்க அது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸோட தலையில் தான் வந்து அதை வைக்கிறாங்க. ஒரு 10 crores கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 11 crores வாங்குறப்போ அதோடைய ப்ராஃபிட்டும் சேர்த்து கிளைண்ட்ஸ் கிட்ட தான் வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடம் என்னென்னா இதுக்கு பக்கத்தில் நியர்பை ஏதாவது ஒரு இடம் பெட்டராக கிடைக்கும். ஹரி பண்ணுவாங்க நிறைய. இப்போ இன்றைக்கே வாங்கணும், நாளைக்கே வாங்கணும், ஒரு பிளாட் இன்றைக்கி புக் பண்ணிட்டோமா, ஸோ இன்றைக்கே நம்ம அதை முடிச்சாகணும், நாளைக்கே பத்திரம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஹரி பண்ணணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த ஹரியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற பிளாட்டையும் அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுப்பாங்க, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பிளாட்டை ஹோல்ட் பண்ணுவோம் அவங்களுக்காக. அந்த பிளாட்டை வந்து சைட் பையில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்காக. பை எண்ட் ஆஃப் த டே ஒரு 1 வீக்கில் என்ன பண்ணுவோம், ஹை ப்ரைஸாக இருக்குது வேணான்றாங்க. வந்து கேட்டவங்களுக்கும் எங்களால் அதை கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட் வந்து உள்ளே வந்து நீங்கள் ஓகே இது என்ன ப்ரைஸ் இருக்குது, எப்படி நீங்கள் வந்து வாங்கலாம், உங்களை இந்த ஃபினான்ஷியல் பிளான் எல்லாமே போட்டுட்டு பக்கா பிளானிங்னு சொல்வேன். இந்த பிளானிங் இல்லை அப்படின்னா உங்களால் அதை வந்து, ஏன்னா இடம்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எமோஷன் தான். நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது இன்னொன்னே முடிய போதில்லை. அந்த இடத்துல தான் நீங்கள் வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு வேர் ஹவுஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ எது வேணால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. அப்போது அதை நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு, அதை வாங்குறதுக்கு பக்காவாக பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒருத்தங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறா இருந்தால் அவங்க என்ன மிஸ்டேக் பயங்கரமாக பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு அந்த இடம் லிட்டிகேஷனில் இருக்கா, அந்த இடம் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே உங்களை சார்ந்தது தான். ஏன்னா வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லீகல் ஒப்பீனியன் போகலாம், 1க்கு 2 லீகல் ஒப்பீனியன் கூட நீங்கள் போய்க்கலாம். ஈஸி பார்க்குறது அண்ட் பட்டா சிட்டா, ஸோ அந்த ரியல் எஸ்டேட் டேர்ம்ஸில் சொல்ல போனால் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறது நல்லது. டைம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இடத்த பார்த்துட்டு நாளைக்கே முடிக்கணும்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்த பார்க்குறீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் விடுங்க, பர்பஸாகவே விடுங்க. விட்டுட்டு அந்த இடத்துல போய்ட்டு இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய்ட்டு ஏதாவது அந்த இடத்துல வாக்கிங்காவது போங்க. நீங்கள் போனால் தான் தெரியும் அந்த இடத்த. ஓகே என்னடா ஒருவேளை அந்த இடம் உண்மையிலே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன நம்ம இடத்துல வாக்கிங் போயிட்டுருக்கான் தம்பி, இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்பான். ஏன்னா அது வந்து யூஸ்வலாக பண்ணணும். நீங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கே போய் கண்டிப்பாக வாங்காதீங்க. அந்த 15 நாள் டைம் எடுங்க. ஃபினான்ஷியல் அந்த எப்படி நீங்கள் வந்து கைட்லைன் வேல்யூக்கு அந்த அமௌண்ட்டு நீங்கள் எப்படி ரெடி பண்ண போகிறீங்க, அந்த பிளானிங்கை பக்காவாக பண்ணுங்கள். டிடியாக கொடுக்க போகிறீங்களா, செக்காக கொடுக்க போகிறீங்களான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிராஃப்ட் அடிச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா டாக்குமெண்ட்டில் ஒரு சின்ன தப்புனாலும் சீர்திருத்த பத்திரம்பாங்க. திரும்பவும் நீங்கள் அந்த ஒரு பத்திரம், ஒரு சின்ன இப்போ இனிஷியல் மாறினா கூட நீங்கள் அது திரும்ப ஒரு பத்திரம் போடணும். ஏன்னா பொறுமையாக, இப்போ கோல்டு மாதிரி இல்லை, இன்றைக்கி நீங்கள் பணம் இருக்குது போய் வாங்கணும், ஏன்னா அங்கே எல்லாமே ஹால்மார்க் போட்டிருக்கு, நீங்கள் வாங்கிட்டு வந்துட போகிறீங்க. ஸோ லேண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி உங்கள் இடம், நீங்கள் அங்கே வீடு கட்ட போகிறீங்க, உங்களுடைய ஒரு மாளிகைனே சொல்லலாம். நீங்கள் அதை கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வச்சுருப்போம். நீங்கள் கிளைண்ட்ஸாக வரீங்க, எனக்கு இந்த இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா
நான் வந்து வந்துட்டாங்க கட்டி தள்ளிடணுண்டா அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். அவங்கள்ட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, நாங்கள் ஆல்ரெடி வச்சிருப்ப லீகல் ஒப்பீனியனை கொடுப்போம். நீங்கள் 1க்கு 2 3 லீகல் ஒப்பீனியன் பாருங்கன்னு சொல்லுவோம். சரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஈஸி, பட்டா, சேல் டேடு, தாய் பத்திரம், பேரண்ட் டாக்குமெண்ட்டு, அப்புறம் வந்து லீகல் ஒப்பீனியன் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே போட்டு அது எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அப்சல் எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ எஃப்எஸ்ஐ ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சென்னையில் ரொம்ப லிமிட்டேஷனாக இருக்குது, ஹைதராபாத்தில் அண்ட் பெங்களூரில் லிமிட்டேஷனே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு 2-3 கிரவுண்ட்லேயே வந்துட்டு அத்தனை ஃப்ளோர் போட்டுட்டு அத்தனை பீப்புள் இருக்காங்க. இங்கே என்னென்னா 3 ஃப்ளோரு 4 ஃப்ளோர் மேலே விட மாட்டுறாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் ஆக்சுவலாக சென்னை பீப்புளுக்கு, என்ன நாட் பெனிஃபிட்? ஆக்சுவலாக எஃப்எஸ்ஐனாலே பெனிஃபிட் தான். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பெனிஃபிட். நம்மளுக்கு ஒரு ரூல் வச்சுருக்காங்க, 2.5ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பட் பெங்களூர் ஹைதராபாத் போட்டால் அங்கே ரூலே கிடையாது, எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். ஸோ இதனால என்ன டிஃப்ரென்சஸ் இருக்க போகுது ஒரு கஸ்டமருக்கு? கிளைண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கிரவுண்ட் இடம் ஹைதராபாத்லையும் வச்சுருக்கீங்க, சென்னையிலையும் வச்சுருக்கீங்கன்னா அங்கே உங்களுக்கு G+5 கட்டுவீங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் ரெண்டல் கொடுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு நிறைய ரெண்டல் கிடைக்கும். இங்கே உங்களுக்கு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க, G+2 2.5 அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ரெண்டல் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு ரெண்டல் தான் வேணும், உங்களுக்கு ரெண்டல் நிறைய வேணும், நான் வந்து ROIக்கு மட்டும் தான் பார்க்குறேன், அதனால் எங்கே வேணாலும் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்எஸ்ஐ நிறைய உள்ள அதிகமாக இடத்துல உள்ளதை நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எஃப்எஸ்ஐயில் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாதுப்பா, நான் வந்து சென்னையில் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா சென்னை பேஸ் தான் நான், ஸோ வெளியெல்லாம் நான் வாங்க விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் சென்னையில் வாங்கிக்கலாம். எஃப்எஸ்ஐ அதிகமாக உள்ளது வந்து உங்களுக்கு நிறைய வந்து ரெண்டல் கிடைக்கும், கம்மியாக உள்ளது கம்மி ரெண்டல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட வெறும் 10 லட்ச ரூபா தான் இருக்குது, அவர் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிறாரு, உங்ககிட்ட வராரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 ஆப்ஷன்ஸ் தருவேன் நான் அவருக்கு. முதல்ல வந்து எங்கள் கம்பெனியோட சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒரு ஜேவி மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸ் மாதிரி வாங்க, உங்களுக்கு ஜாயின் வெஞ்சர் மாதிரி வாங்க, நாங்கள் இடம் வச்சுருக்கிறோம், நீங்கள் பணத்தை போடுங்க, அதை நம்ம டெவலப் பண்ணலாம், சேர்த்து நம்ம விற்று வர ப்ராஃபிட்டில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஐடியா இல்லை, நான் ஏதாவது ஒரு லேண்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பெஸ்ட்டு அடுத்து டெவலப்டை விட்டு டெவலப்பிங்கில் எங்கெங்கெல்லாம் அடுத்து டெவலப் ஆக போகுது, ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வர இடத்துல இன்றைக்கி லோ ப்ரைஸாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ரிங் ரோடு போதும், ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போதும் அந்த இடத்த பூம் ஆக்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 10 சென்ட் வாங்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து சில பேருக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குது, நான் வாங்கினா வந்து பெட்டர் மாஸ் லைட்டாக தான் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் வாங்கினா 10 சென்ட் தான் வாங்குவேன். கேட்டால் நான் 10 சென்ட்டை வாங்கி நான் காம்பவுண்ட் கட்டிட்டு தோட்டம் வச்சு தோரை வச்சு தென்னை மரம் வச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஊரே உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படின்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 3 சென்ட் வாங்கினாலும் உங்கள் கை காசு வச்சு அந்த 10 லட்சம் வச்சு ஒரு 3 சென்ட் வாங்குங்க. அந்த இடத்த நீங்கள் நல்லா எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சர் நீடு உங்களுக்கு இருக்கலாம், அது வீடாகவும் பின்னாடி விற்கலாம், இல்லைனா நீங்கள் அதை எந்த பர்பஸ்க்காக வைக்கலாம். காலி இடத்த கூட நீங்கள் இன்றைக்கி ரெண்டல் விடலாம். இன்றைக்கி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு காலி இடம் வச்சுருந்தீங்கன்னா சோலார் ப்ராஜெக்ட் மூலிமா உங்களுக்கு நான் ரெண்டல் தரோம் அப்படின்னு. வேர் ஹவுஸ்க்கு நீங்கள் ரெண்டல் கொடுக்கலாம், நீங்கள் அப்புறம் பெட்ரோல் பங்க்குக்கு ஏதாவது நீங்கள் லீஸுக்கு கொடுக்கலாம், வேறு ஏதாவது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம். நிறைய விஷயம் இருக்குது. நிறைய ஒரு காலி இடம் வந்து ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு, அதை வச்சு நீங்கள் நிறைய ஒரு வீடு கட்டலாம், அதை வாங்கி ரெண்டல் விடலாம், கட்டிட்டு ரெண்டல் விடலாம், அப்பார்ட்மெண்ட் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்கமிங் டெவலப்பிங் ஏரியாஸ் சென்னை சுற்றி வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி சில ஏரியாஸ் இருக்கும் இல்லையா? இப்போது ஏர்போர்ட் வரப்போகுது இல்லையா, பரந்தூர், அப்புறம் குந்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வரப்போகுது அங்கே. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி மிஸ்டிபுஷி லைக் கும்மிடிப்பூண்டி இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன 10 lakhsக்கு ஒரு 3 சென்ட், அந்த 2.5 சென்ட்லேருந்து ஒரு 3 சென்ட் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து 1 இயரில் இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி டெஃபினட்டாக இது 10 லட்ச ரூபா கொடுக்கும். எப்படி 4 இண்டஸ்ட்ரி இல்லை எப்படி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஒன்றா மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ தெர் இஸ் சம்திங் கால்டு சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன். ஸோ நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நான் சேரும்போது ஃபஸ்ட் பிஸ்னஸில், ஃபேமிலி பிஸ்னஸில் இட் வாஸ் ஆல் டீசென்ட்ரலைஸ்ட். அங்கங்கே அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்தந்த கடை மூடினாங்க, அங்கங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ வாட் we did was we centralized everything. ஸோ பெட்டி கேஷ்லேருந்து வவுச்சர்ஸ்லேருந்து சேல்ஸ்லேருந்து எவ்ரிதிங் லைக் மார்க்கெட்டிங்லேருந்து எவ்ரிதிங். ஒரு சின்ன பில் இருந்தால் கூட கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு தான் அங்கேருந்து தான் எல்லாமே போகணும். ஸோ சிஸ்டம்ஸ் அண்ட் டீம் பில் பண்ணும்போது இட் வாஸ் ஸோ ஈஸி தட் ஓகே, மிஞ்சி போனால் இந்த 4-5 தான் இருக்குது, அக்கௌண்ட்ஸு, ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், சேல்ஸு, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஜஸ்ட் தட் நீங்கள் வந்துட்டு அந்த நம்ம ஆஸ் அ ஃபவுண்டர் நம்மளோட வேலை என்னென்னா, ஆர் வி கிவிங் த ரைட் ப்ராடக்ட் ஃபிட் டு த மார்க்கெட். கரெக்டான ப்ராடக்டை நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோமா இல்லையான்னு தான் வேணும். ஏன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா
என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்ம மதர்ஸ் 30, 35, 40, 45. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணணும், டோன் யார் விற்கணும், விற்கிறவங்களும் லேடிஸ் தான். யார் பேசினா அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. சேம் டைம் அவங்களுக்கு பேக்கேஜிங் எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், அவங்க எந்த மாதிரி டிசைன்ஸ். ஏன்னா நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி ஜுவல்லரி டிசைன்ஸ் போகும், சவுத் இந்தியாவில் வேறு மாதிரி டிசைன்ஸ் போகும். அண்ட் மோர் ஓவர் யூ ஷுட் ஹேவ் ஒன் USP. வாட் இஸ் ஆர் USP? We customize jewelry in front of you and give you in 20 minutes. So you are the designer, we just make it for you. ஸோ இதுதான் வந்துட்டு ஜுவல்லரி வரைக்கும். ஸோ அதே வந்துட்டு நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு கிஃப்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த கிஃப்ட் ஷாப் உள்ள போன உடனே எல்லா ஏஜுக்கும் எல்லா அக்கேஷனுக்கும் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ அது அந்த கான்செப்டை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு அகெயின் அதே கார்ப்பரேட் ஆஃபீஸ் தான், அதே HR டீம் தான், அதே அக்கௌண்ட்ஸ் தான், எல்லாமே அதே தான். பேக் எண்ட்ஸ் ஃபுல்லாக சேம் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபர்னிச்சிங் அண்ட் ஆர்கிடெக்சர் ஃபர்ம், சேம் கான்செப்ட். நாங்கள் ஒரே ஆஃபீஸில் தான் உட்காந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ டெசர்ட் பிராண்ட், ஸோ அதுக்கும் அதே தான். இப்போ அந்த டெசர்ட் பிராண்டுக்கு வந்துட்டு ஒரு கிச்சன், ஒரு எக்யூப்மெண்ட் செட்டப், ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஸ்கேலிங், ஸோ சேம், எல்லாமே சேம். ஒரு கஸ்டமர் பசிச்சா என் டெசர்ட் சாப்பிடுவாங்க. ஒரு கஸ்டமர் லைக் இஃப் ஷீ இஸ் ஹேவிங் அ வெட்டிங் இன் ஹர் ஃபேமிலி, ஷீ இஸ் பையிங் ஜுவல்லரி. ஒரு கஸ்டமர் ஆசைப்பட்டு வீடு வாங்கினோடனே எங்ககிட்ட கால் பண்ணி எங்களுக்கு இன்டீரியர் வேணும்னு கேட்குறாங்க. அதே கஸ்டமர் சிச்சுவேஷன்ஸ் தான் மாறுது. எந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு டஃபஸ்ட் லெசன் கொடுத்துச்சு? ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆங்கிளில் நம்மளுக்கு பேட்டிங் ஆடும். ஜோக்ஸ் அப்பார்ட், பட் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் தான். ஏன்னா அது வந்துட்டு ஃபேமிலி பிஸ்னஸ். இன் ஃபேமிலி பிஸ்னஸ் த டைனமிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன்வால்வ். நீங்கள் சொன்னது உடனே வந்துட்டு நடக்கணும்னா நடக்காது ஸ்டார்டிங்கில். ஏன்னா யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ யூ ஹாவ் டு, ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ஏஜ் இருக்குது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஏஜ். ஸோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்போம், பட் அது உடனே பண்ண முடியாது. அதுக்கு ஒன்று ஒரு டைம் எடுக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க, பேச்சு கேட்க மாட்டாங்க, இவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. செகண்ட் வந்துட்டு நம்ம அதை ரியலாக வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணி ரிசல்ட் காட்டும்போது ஓகே ஏதோ பண்ணுறான் பார்ப்போம், ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போம்னு நினைப்பாங்க. தேர்ட் வந்து they'll ஸ்டார்ட் லிசனிங். சொல்கிறான் ஓகே கேட்போம். ஃபோர்த் வந்து they'll ஸ்டார்ட் ஃபாலோயிங். ஸோ இந்த 4 விஷயமே வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸில் இருந்ததுனால நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேனே, பில்டிங் கட்டுறது ஈஸி, ஆனால் ஆல்ரெடி கட்டின பழைய பில்டிங்கை ரிப்பேர் பண்ணுறது தான் கஷ்டம். இட்ஸ் 100%. ஏன்னா ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபேமிலி பிஸ்னஸை டேக் கேர் பண்ணி ரன் பண்ணுறது இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஆக்சுவலி. பிகாஸ் லாட் ஆஃப் டைனமிக்ஸ் டைனமிக்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டெஃபினெட்லி இனிஷியலி தே கான்ட் பிலீவ் இன் அஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அந்த ஃப்ளோ அண்ட் ப்ராசஸ் சூப்பராக சொன்னீங்க. உங்களுடைய ஒரே ஒரு ஆப்ரேஷனல் மிஸ்டேக் உங்கள் பிஸ்னஸில் பெரிய காஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா எது சொல்லுவீங்க? யூஸ்வலி ஐ ரன் ஆன் அ வெரி வெரி லோ எக்ஸ்பென்ஸ் அண்ட் லோ காஸ்ட்டோட தான் ரன் பண்ணிகிட்ருப்போம். பட் ஒரு வாட்டி என்ன பண்ணோன்னா லைக் வி ஆக்சுவலி like went all in for a marketing campaign where it was not so necessary, but those were the initial days because அப்போ எல்லாமே வந்துட்டு மேகசினில் தான் ஆட் போட்டுட்ருந்தாங்க. when I entered மெட்டா அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது அப்போ தான். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா we went all in, and அப்போ அந்தளவுக்கு people were not on Instagram, people were there on Facebook. This is the 2014 time. ஸோ நாங்கள் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அங்கே வந்துட்டு ஆடியன்ஸே இல்லை. ஸோ தென் ஐ ரியலைஸ் தட் ஓகே நம்ம யோசிக்கிறது தான் வந்துட்டு அங்கே வந்து நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் இருக்கணும். ஃபேஸ்புக்கில் ஆடியன்ஸ் சூப்பர். அப்போ ஃபேஸ்புக்கில் ஆடியன்ஸ் இருந்தாங்க, அங்கே தான் மார்க்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் 2016-17 தான் இன்ஸ்டாகிராமில் மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம இஃப் யூ ஆர் டூ ஏர்லி ஆல்சோ இட்ஸ் நாட் ரைட். ஸோ ஆர் டியூட்டி ஆஸ் அ ஃபவுண்டர் இஸ் ஆல்சோ டு see that whether மார்க்கெட் ஷேர் இருக்கா, அந்த ப்ராடக்ட் ஆர் அந்த நீங்கள் என்ன தான் ஆட் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பட் அங்கே மார்க்கெட்டே இல்லைன்னா எந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு உங்ககிட்ட கஸ்டமர் வருவாங்க? உங்கள்கிட்ட பிஸ்னஸ்லாம் டிஸ்பரி ஆகுது, திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா எதை ஃபஸ்ட்டு ரீபில்ட் பண்ணுவீங்க? ஸோ ஐ பிலீவ் தட் if someone gets 10 crores and if I lose 10 crore and I can easily fast up myself because I believe in my phone book, the kind of contacts I actually cherish till date because அதை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு 12 years ஆயிடுச்சு. நான் நாளைக்கே வந்துட்டு எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஜீரோவில் இருந்தேன்னா if I call 3 people, they'll come in and they're ready to pitch in and start an organization all together.
உடனே வந்துட்டு வராங்கன்னா பிகாஸ் தட்ஸ் த குட்வில் அண்ட் ரெப்புடேஷன் வி பீன் பில்டிங் ஆல் தீஸ் இயர்ஸ். அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நம்ம ஏர்லியாக பேசிகிட்டு இருந்தோமே, பிராண்ட் பில்டிங் முக்கியமாக, மணி முக்கியமான. மணி ஷார்ட்கட்ஸில் டக்குன்னு ஏர்ன் பண்ணிடலாம். ஒரு ஃபவுண்டருக்கு எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு அட்ராக்ட் பண்ணுறதோட எப்படி இருக்கணும்னு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா we can move forward very fast. ஏன்னா in this journey the only one thing that lift me upனா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் தான். ஸோ எல்லாத்தையும் நான் பாசிட்டிவாக பார்ப்பேன். ஈவன் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஐம் ஃபேஸிங் ஐ சீங் இன் த பாசிட்டிவ். ஐ லேர்ன் சம்திங் நியூவர் டுடே. ஸோ வென்எவர் ஐ கெட் எப்போல்லாம் ஒரு அடி விழுகுதோ படா நான் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டேன்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். ஸோ தட் மேக் மீ டு மூவ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ எப்போதும் எவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வென் யூ ஆர் இன் த நெகட்டிவ் சுச்சுவேஷன் அப்போயும் நீங்கள் பாசிட்டிவாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி வின் இன் எனிவேர். சூப்பர். ஒரு பிஸ்னஸ் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது, 2 வருஷம் 3 வருஷம் அதே வருமானம் அதே பிஸ்னஸ்ஸு அப்படின்னா அது என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை வந்து நம்ம ஃபவுண்டர் கிட்ட தான் பார்க்கணும். ஸோ ஃபவுண்டர் கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் மூலியமாக அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எந்த ஏரியாவில் ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. லெட்ஸே நான் ஒரு கன்சல்டன்ட் ஒர்க் பண்ணேன். அவர் என்ன சொன்னா, சார் எனக்கு பேமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது, நான் அக்கௌண்ட்ஸ்லேயே தான் ஒர்க் பண்ணுறேன், கரெக்டாக பேமெண்ட் வரல, 10 டேஸுங்கிறாங்க, கால் பண்ணுறேன், அதுலேயும் என் டைம் போகுது அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒரு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பர் ஃபாலோஅப்ஸ்க்கு ஒரு டீம் இருந்துச்சுன்னா அவர் அந்த இடத்துலேருந்து வெளில வந்துடுவார். இன்னொரு டீம் என்ன சொல்கிறாருன்னா, சார் எனக்கு ஒர்க் வந்து ஹெவியாக போயிட்டே இருக்குது சார், என்னால் கண்ணே திறக்க முடியல, அவ்வளோ ஒர்க் போயிட்டே இருக்குது அப்படின்னா ஹீ இஸ் மிஸ்ஸிங் இன்ஸ் ஆப்ரேஷன் அர்த்தம். ஆப்ரேஷனில் அவங்களுக்கான சரியான டீம்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆப்ரேஷனை டீம் பண்ணாருன்னா அவரோட ஸ்பேஸ் கிடச்சிடும், பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம். லெட்ஸே இன்னொருத்தர் இருக்கார், சார் பணம்லாம் கரெக்டாக வருது, எல்லாம் ஜாலியாக இருக்குது, ஆனால் ஒர்க்கு ரொம்ப பெருசாக வரலையே சார் அப்படின்றார். அவருக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ அவருக்கு லீட்ஸ் ப்ராப்பராக இல்லை. அப்போ அவர் மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கான சேல்ஸ் வந்துடும், அவர் இன்னும் பிஸ்னஸை பெட்டர் பண்ணலாம். ஸோ அவங்க எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாவில் தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஏரியாவில் ஒரு டீம் பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நெக்ஸ்ட் லெவல் சேல் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டீம் பில்டிங்கில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா டீம் வந்து டெலிகேட் பண்ணணும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் அவங்ககிட்டே கொடுத்துடணும். இவர் மைக்ரோ மேனேஜ் பண்ணக்கூடாது. லெட்ஸே இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவர் ஆப்ரேஷனில் இருக்கார் அப்படின்னா ஸோ அவர் வந்து அந்த டீம் அவரோட பெட்டராக ஒர்க் பண்ணணும். அவர் ஹையர் பண்ணுற டீம் அவரோட பெட்டராக ஒர்க் பண்ணணும். இவர் பக்கத்துலேருந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த டீம் மெம்பர்ஸ்க்கான வேல்யூவே இல்லை. ஸோ யூ நீட் டு ஹையர் த பர்சன் தட் இஸ் மோர் டேலண்டட் தென் யூ, தென் யுவர் கம்பெனி க்ரோ ஃபாஸ்டர் 10x. த ஹார்டஸ்ட் ட்ரூத் என்னென்னா எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது. திஸ் இஸ் அ ட்ரூத். ஏன்னா எல்லாம் ஃபஸ்ட் டைம் ஃபவுண்டர்ஸ் இந்த ஃபவுண்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை நான் பார்த்தா தான் நடக்கும், நான் கம்பெனியில் போய் இருந்தால் தான் நடக்குங்கிறாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். நீங்கள் ஒர்க்கே பண்ணக்கூடாது, உங்கள் டீம் உங்களோட பெட்டராக ஒர்க் பண்ணணும். So this is a truth everyone should follow. You need to surround yourself with specialists. Yeah. And you should be the orchestra. Yeah. So well said. Jack Ma said, என்னோட வேலை என்னன்னா I am not a big talented person. என்னோட வேலை 10 talented people ஒர்க் பண்ண வைக்கிறது தான். ஏன்னா அஃப்சல் வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நான் கீபோர்டு வாசிக்க மாட்டேன், வயலின் வாசிக்க மாட்டேன், ட்ரம்ஸ் வாசிக்க மாட்டேன். பட் அவங்க எல்லாருக்கும் பட் எல்லாத்துக்கும் பேஸ் கிரிட்டிக்கல் ஸ்கில் லெவல் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அதில் டேலி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். பட் வந்துட்டு நீ லெஜர் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஹெச்ஆரில் வந்துட்டு இன்டர்வியூ பண்ண தெரியணும், சிவி வந்துட்டு எப்படி ஃபில் பண்ண தெரியணும். ஸோ எல்லாமே வந்துட்டு டெய்லி பண்ண தேவையில்லை, பட் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஆக்சுவலாக ஒரு நோய் மாதிரி கூடாது. நம்ம இருந்தால் தான் நடக்கும், நம்ம இருந்தால் தான் நடக்கும், அது நம்ம போகலன்னா அங்கே நடக்காது அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்கே வேலை இருக்கும், நம்மளுடைய வேலை ஒன்று இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம போய் அங்கே போய் அதை நம்ம கண்ணால் பார்த்தா தான் திருப்தி ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும்போது அதை உடைக்கணும். அதை உடைச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி என்னன்னாலும் சரி அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நம்ம ஃபோன்லேயே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், நம்ம போகவே கூடாது, பைக்கு காரு வீட்டில் லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துகிட்டு வெளியே போயின்னு சொல்லிடணும். நீ சாவி திறந்து விட்டாதனால நீ வெளியே போய் இந்த வேலையெல்லாம் பார்ப்ப அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணாமல். இல்லை இப்போ நார்மலாக ஒரு ஃபவுண்டருடைய நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, ஆனால் வந்து அடுத்த வேலைக்கு போயிடணும் அந்த ஃபவுண்டர். அப்படின்னா என்ன எடுத்தோம்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை விட்டுட்டு அது எல்லாம் செட்டப்பில் இருக்கணும், அடுத்த விஷயத்துக்காக நம்ம முயற்சி செஞ்சுட்ருக்கோம். ரிப்பீட்டட் ஒர்க் ஜாப் வந்துட்டு பண்ணக்கூடாது. அந்த ஆப்ரேஷன்ஸில் நீங்கள் மூழ்கிடாமல் கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்து போகலாம், நம்மளோட இருக்கக்கூடாது. நம்ம ஃபவுண்டரோட ஒர்க் என்னென்னா நம்ம கம்பெனி எப்படி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலாம். வாட் இஸ் இந்த இயரோட கோல் என்ன, 10 crores பண்ணால் 20 crores எப்படி பண்ணலாங்கிறதுல தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுமே தவிர்த்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவன் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறானா இவன் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறானா இதில் நம்ம கான்சன்ட்ரேட் இருக்கக்கூடாது. லெட்ஸே இந்த மந்தில் நம்ம ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் செக் பண்ணணும். அஸ் அ கம்பெனியாக நம்ம கம்பெனியில் ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணணும். வெதர் தே க்ரோயிங், இப்போ ஆப்ரேஷன் இருக்காங்கன்னா 10லேருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா, அந்த கால்குலேஷன்ஸ் தான் பார்க்கணுமே தவிர்த்து ஒர்க் பண்ணக்கூடாது. அண்ட் வி ஆர் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் க்ரோத். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிஸ்னஸ் ஸ்கில் எனக்கு தெரிஞ்சு நான் சேல்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ எம் அ ப்ரோ சேல்ஸ் கை. சேல்ஸ் பர்சனை பார்த்தாலே
ஏதோ வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த ஏரியா இந்த ஏரியா சுற்றுறவன் அந்த மாதிரி பார்க்குறாங்க தவிர ஆக்சுவலாக சேல்ஸ் தான் ஒரு கம்பெனி காசே கொண்டு வரும். ஸோ ஐ வுட் சே சேல்ஸ். ஐ வுட் சே அக்கௌண்ட்ஸ், பிகாஸ் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஐ வில் சே அக்கௌண்ட்ஸ். டேட்டா யா. நானும் அவங்க சொன்னதான் சேல்ஸ். என்னை கேட்டிங்கன்னா அண்டர் ரேட்டடு பிஸ்னஸ் ஸ்கில்னா ஹெச்ஆர் தேவையில்லைன்னு நினைப்போம், ஆனால் அவங்க தான் ரொம்ப தேவை. அதான் ஹெச்ஆர் மிஸ்டேக் ஆச்சுன்னா, ஒரு ஹெச்ஆர் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி வேஸ்ட்டாக போயிடும், நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட் அதில் போயிடும், நம்மளுடைய டைம் வீணாக போயிடும். மெயினாக குவாலிட்டி ஆஃப் டீம் குவாலிட்டி ஆஃப் டீம் போயிடும். கரெக்ட். நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக காலேஜ் போகணுமா? சத்தியமாக போக வேணாம். ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ். பட் இது படித்து தான் அது ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். பட் அவ்வளோ பெரிய மோடியே வந்து டீ போட்டுட்டு இப்போ பிஎம் ஆகிட்டாரு. ஸோ இது பண்ணிட்டு தான் அதை இல்லை, அது ரைட்டு. பட் ஆனால் இது பண்ணிட்டு தான் அது பண்ணணும். சரி, ஓகே. நான் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ உங்கள் கம்பெனியில் நீங்கள் டிகிரி படிக்காதவங்களை வேலைக்கு சேர்ப்பீங்களா? டெஃபினெட்லி இஃப் ஹி இஸ் இன் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு வச்சு அது எப்படி நீங்கள் மற்ற பர்சனோட எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? ஒருத்தன் வந்து 10th முடிச்சுட்டு வந்திருப்பான், இல்லைனா 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வந்து உட்காருவான். ஒருத்தன் காலேஜ் MBA MCOMலாம் முடிச்சுட்டு வந்து உட்காருவான். ரெண்டு பேரையும் பக்கத்தில் எப்படி உட்கார வச்சு எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? Shall I say the answer for this? We are in a society, we are in a culture where we are obsessed with certification than real execution. Yes. நீ உனக்கு பட்டம் இருந்தால் தான் வந்து உனக்கு வந்துட்டு இது பேட்ச் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கும். பட் அவன் எவ்வளோ விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான், ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக பண்ணி தெரிஞ்சிக்க விஷயம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு புக்ஸில் படித்து கற்றுக்கலாம், பட் ஒரே விஷயம் மாத்திரம் நம்ம கற்றுக்கவே முடியாது, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அது எவ்வளோ வேல்யூ எங்கேயுமே கிடைக்காது, இன்டர்நெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ ஐ வுட் சே டெஃபினெட்லி ப்ராக்டிக்கல் நாலேஜ். இப்போ நம்ம ஓவர்சீஸில் நிறைய கம்பெனிஸ் ரன் பண்ணுறதுனால சொல்கிறோம், டிகிரி இல்லாமல் அவங்கள நம்ம வேலைக்கு சேர்க்க முடியாது, விசா ப்ராசஸ் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னடானா, இன்றைக்கி உள்ள ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட நீங்கள் படிப்புலாம் தேவையில்லை, பிஸ்னஸ் வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னால் படிப்புலையும் கொட்ட விட்டுருவாங்க, பிஸ்னஸையும் கொட்ட விட்டுருவாங்க. அதனால் என்னுடைய பர்சனல் சஜஷன் வந்து காலேஜ் இஸ் மஸ்ட் ஃபார் தி பிஸ்னஸ். It is important, but it is not 100% true is what we are trying to discuss. பீடுதையில் வந்து ஒரு ஃபெலோஷிப்பே அவர் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக எப்படின்னா ஸ்கூல் ஆர் காலேஜ் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தனியாக அவருக்கு மென்டர்ஷிப் ஃபெலோஷிப் கொடுத்து அவங்கள பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் ஆக்குறாங்க. ஸோ எலான் மஸ்க், மார்க் அண்ட் ஈவன் ரித்தேஷ் அகர்வால் இன் இந்தியா, தேர் ஆர் த ஸ்கூல் அண்ட் காலேஜ் ட்ராப் அவுட். ஸோ தட்ஸ் நாட் மேண்டரி. அதான் நான் சொல்லுவேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, வி கேன் டூ அப்படிங்கிறது என்னோடது. பட் அட் த சேம் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்குலாம் கம்பல்சரி நீடு. ஒரு 10 வருஷத்தில் நான் பணக்காரன் ஆகணும்னு நினச்சா அவன் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? கண்டிப்பாக பிஸ்னஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏர்ன் பண்ணது திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்ன் பண்ணுறாங்க, கொஞ்சம் காசு பார்த்துடுறாங்க, அது இதுன்னு வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக்னேட் ஆகிடுறாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணி திருப்பி நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்கள் பிராண்டே பில்ட் பண்ணும். வந்த காசு எல்லாமே சேலரிஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா, பர்சனல் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, நீங்கள் வந்துட்டு பர்சனலாக வேணால் மேபி சில அசெட்ஸ் வச்சுக்கலாம், பட் அது லாங் டேர்முக்கு வந்துட்டு தட் இஸ் நாட் த ரோட். அது ஒரு டெட் எண்ட் மாதிரி இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்ன அந்த கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுத்தையும் அவங்க பண்ணாங்க அப்படின்னா யூஸ்வலான டைலாக் தான், சேம் டைலாக் தான். ஆனால் அதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இது இருக்கும். 10 இயர்ஸ்லாம் தேவைப்படாது, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஓகே, ஒரு பழக்கம் ஒரு யங் ஆண்டர்பிரினரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னா என்ன மாதிரி பழக்கம்? கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது. ஃப்ரீக்வன்சி இஸ் லாங்கர் தென் டூரேஷன். சில பேர் நினைப்பாங்க நான் 1 hour இந்த ஒர்க் பண்ணணும், 2 hours பண்ணால் தான் எனக்கு அப்படின்னு. அப்படி இல்லை, டெய்லி அந்த ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலே போதும், நம்ம கோலுக்கு போயிடலாம். ஸோ கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டன்ட். ஸோ தெர் இஸ் அ சேயிங் இன் இங்கிலீஷ், your net result will be the people who you surround, 4 or 5 people who surround with. ஸோ நீங்கள் கரெக்டான சேர்க்கையில் இருக்கணும், கரெக்டான பீப்புள் உங்களை சுற்றி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஹை அச்சீவர்ஸோடு இருப்பீங்க, உங்கள் கோல்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் ஹையாக இருக்கும், அண்ட் உங்கள் ஸ்பீட் அண்ட் மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 10 crores வந்து இப்போ வந்து 100 crores கூட வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி சே அந்த 4-5 பேர் நீங்கள் யாரோட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றது, நீங்கள் யாரோட ட்ராவல் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்விரான்மெண்டல் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் யுவர் வில் பவர். பாசிட்டிவ் மைண்ட். ஏன்னா நம்ம எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் உங்களையும் எதிர்பார்க்கும். அதாவது
நெகட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு கல்வியை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கல்வி வரும். ஒரு மரணத்தை எதிர்பார்க்குறோன்னா நீங்கள் அந்த மரணம் வரும். அதனால் நீங்கள் பாசிட்டிவாக எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா அந்த வெற்றியும் உங்களை எதிர்பார்த்துட்ருக்கும். கண்டிப்பாக அது நம்ம இன்றைக்குள்ள எங்கள் ஆண்டர்ப்ரனருக்கு வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, கனவு மட்டும் பயங்கரமாக பண்ணிவிட்டு அதுக்காக எந்த விதமான உழைப்பும் செய்யாமல் இருக்கிறது. இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். படத்தில் வந்து பார்த்து டக்குன்னு ஒரே பாட்டில் முன்னேறாங்களா, அந்த மாதிரி கனவு மட்டும் நல்லா எல்லாருமே பயங்கரமான கனவுல இருக்காங்க. யாரும் வந்து வேலை பார்க்குறது இல்லை, அதுக்காக முயற்சி செய்கிறது இல்லை. அந்த பழக்கம் மட்டும் இல்லைன்னா வேறு லெவல் போயிடலாம். லைக் சார், நீங்கள் ஆல்ரெடி அதை மென்ஷன் பண்ணீங்களே 85% ஆஃப் ஸ்டார்ட் அப் ஃபெயில் பிகாஸ் ஆஃப் தட். அதுதான், ஏன்னா அவங்க ட்ரீம் வச்சுக்கிறாங்க, எக்ஸிக்யூஷன் இல்லை. ஒரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுன்னா, ஜென்சி வந்துட்டு எந்த அளவுக்கு லோன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கும் மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் கூட லோன் எடுத்துக்கிறாங்களாம். நீங்கள் அந்த அளவுக்கு லோன்ஸ் எடுத்து கிரெடிட், ஏன்னா இப்போ நீங்கள் 2 minutes உங்களுக்கு லோன் வந்துடுது. ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறதுக்கும் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கும் நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா, போத்தீஸில் வந்து பஜாஜோட டைப் பண்ணி ஃபோனுக்கு எந்த அளவுக்கு இஎம்ஐ தராங்களோ, ட்ரெஸ்ஸும் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா, நீங்கள் கூட 2,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 12,000க்கு இஎம்ஐ. பேர்லேயே லேசி பேன் இருக்குது. நீங்கள் இப்போ பே பண்ண வேணாம், சாப்பிட்ருங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அப்புறம் பே பண்ணி கண்ணை மூடிட்டு லோன். ஒரு பிஸ்னஸில் எது பெரிய ரிஸ்க்கு? சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருக்கிறதா? ஃபெயிலியர் நீங்கள் நினைக்காம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வெற்றியோ தோல்வியோ ஒரு அனுபவம் கிடைக்கல உங்களுக்கு. அதில் சரிடா நம்ம எதுவுமே பண்ணாமல் இப்படியே உட்காந்துருந்தோம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு காசு போயிருக்கு. இன்னும் என் தொழில் தான் 0 இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தானே நீங்கள் பண்ணுறீங்க. ஐ திங்க் கரெக்டான நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்தோன்னே கவுத்தோன்னு இல்லாமல் உடனே ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் பண்ண போகிறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி அந்த ஸ்கில் செட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சைட் பை சைட் பேரலாக செகண்ட் இன்கம் தேர்ட் இன்கமாக சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக என்டிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த வெண்டார்ஸ் தெரியும், கான்டாக்ட்ஸ் தெரியும், கிளைண்ட்ஸ் தெரியும், அந்த எக்கோசிஸ்டமில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு 2-3 years ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும் சொந்தமாக பண்ணும்போது. ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்கேல் லேட்டர். எனக்கு வந்து நாளைக்கு என்ன வரப்போதோ அதை இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது. நாளைக்கு என்ன பிஸ்னஸ் நடக்க போதோ அதை இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது. ஏதாவது மாதிரி யோசிச்சு வச்சுருக்கீங்களா? இப்போ ஏதாவது இல்லை, இப்போ நம்ம பிஸ்னஸ் செட்டப் வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்கிறதோட இப்போ மக்களை தேடி கண்டுபிடிச்சிட்றாங்க தானே. இப்போ அடுத்தா தானே அவங்க படுத்துக்கிட்டே கூட அவங்களுடைய பொருள் அவங்க கைக்கு வந்துடும். இன்றைக்கோட நிலைமை கரெக்ட். பட் ஆனால் வந்து அதில் எப்படி வந்து நீங்கள் உங்கள் பொருள் வாங்கணும், அதுதான் அடுத்த பிஸ்னஸ். இப்போ பிராண்டோடைய வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறது, அந்த வேல்யூ அந்த ஒரே ஒரு ஃபார்முலாவில் தான் இந்த பிஸ்னஸுடைய மந்திரமே அடங்கியிருக்குன்னு சொல்லணும். பிராண்டு எல்லோரும் இப்போ உருவாக போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் நாலேஜ் வந்து கொட்டுது எல்லாருக்கும். பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டாலே பிஸ்னஸ் வீடியோ 100 வீடியோ வருது. அந்த 100 வீடியோவில் எல்லோரும் பிராண்டு தான் பேசுகிறோம். அப்போ எல்லோரும் நான் ஒரு பிராண்டுன்னு எல்லோரும் கனவுல உட்காந்துட்ருக்கோம். அப்போ இதில் எப்படி ஜெயிக்க போகிறோன்னா எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறோம். சீப்பர், அதாவது மக்கள் வந்து ஒரு பொருள் வந்து சீப்பாக வாங்கணும் கடைசியில் மேனுஃபேக்சர்கிட்ட போய் வாங்க ஆரம்பிச்சிருவோம். இது ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் நடக்கும். ஒன்றுன்னா பிராண்ட் வேல்யூவில் ஒரு பிஸ்னஸ் நடக்கும். இந்த பிராண்டு இதுதான், நான் இங்கே தான் வாங்குவேன், அது எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் நடக்கும். இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் இந்த அடுத்த கட்டம் நகரப்போகுது. ஜென்சி வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகிறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணணும்? ஜென்சி முதல்ல ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிறது என்னோட கனவு. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீங்கள் 30s 40s பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் 20s ஸ்டார்ட் பண்ணுறதும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். யூ கேன் டேக் வாட் எவர் த ரிஸ்க் மேபி. ஏன்னா என் லைஃப்பில் அப்படி தான் பண்ணேன். 20s ரிஸ்க் எடுக்கிறோம், என்ன ரிஸ்க் ஆனாலும் 30s ஃபாரினில் போய் சம்பாரித்து நம்ம கடன் அடைச்சி சரி பண்ணிக்கலாங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ட்ரஸ்ட் வந்து 20s இருக்கும், 30s இருக்காது. பிகாஸ் யூ பிகம் அ ஃபேமிலி மேன், நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ எவ்வளோக்கு ஏர்லியராக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர். ஈவன் இஃப் யூ ஆர் ஃபெயில்டு, யூ கோ அண்ட் 40 years உங்களுக்கு இன்னொரு விஸ்டம் இருக்கும். அந்த 40 years நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் மச் ஃபார் பெட்டர். ஜெயித்தாலும் ப்ளஸ் தான், தோத்தாலும் ப்ளஸ் தான். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி, 20s ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஐ திங்க் எஸ்பெஷலி ஜென்சிஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய நெகட்டிவ் ஃபீல் டு இட். பிகாஸ் த ஒர்க் டைமிங் ஆர் சொல்கிறது அவங்களோட வேவ்லென்த் புரியுறது, அது அப்படி பார்க்காம வந்துட்டு அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருந்தால் தான் ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க. தே ஆர் ஆக்சுவலி ஃபார் மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஆர் ஜென்ரேஷன். டு பி வெரி வெரி இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்க ஒரு பபுளில் வளர்ந்துருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த பெயின் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரியாலிட்டி செக்காக இருக்குது. இப்போ காலேஜ் முடிச்சு டக்குன்னு வெளில வந்த உடனே வந்துட்டு அது எந்த அளவுக்கு ரியாலிட்டி செக் இருக்குன்னா, நம்மளுக்கு வந்துட்டு வி சா போத் வேர்ல்ட்ஸ். நம்ம வந்துட்டு கிரவுண்ட்லேயும் விளையாடணும், நம்ம வந்துட்டு வி வர் தேர் எவ்ரிவேர். அவங்களுக்கு வந்துட்டு இட் வாஸ் நாட் தட். உங்களுக்கு அந்த ரியாலிட்டி செக்கும் அந்த ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை அவங்களுக்கு வந்து.
ஸோ அந்த பட்சத்தில் வரும்போது இட்ஸ் அ வைல்ட் ஜங்கிள். பிஸ்னஸ்ன்றது வைல்ட் ஜங்கிள். அங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு அவ்வளோ ப்ரெஷர் அவங்க எடுத்துக்க முடியல இப்போ. ஸோ ஆஸ் அ millennials and other generation should actually take care of them, protect them so that they can actually scale. First thing, they should have the desire. Second thing, they should think small. நான் சின்னதாக ஆரம்பிக்கிறேன். தே ஷுடன்ட் எடுத்த உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ட்ரீம்ஸு, நான் வந்துட்டு க்ரோர்ஸு, ட்ரீம்ஸு, ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸு, ஏன்னா அவங்க பார்க்குறது எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் ப்ரைவேட் ஜெட்டில் கீழே இறங்குவான், ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வரும். ஆண்டர்ப்ரனர்னா they want entrepreneur lifestyle, but they are not ready to put in entrepreneur work. So content is influencing them. இதனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரேக் ஆகிறாங்க. ஸோ ஆஸ் ஜென்ரேஷன், எல்டர் ஜென்ரேஷன், நம்ம தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி கரெக்டான வேலை கொண்டு போய் காட்டணுன்றதான் நான் நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி ஃபோன் வந்ததுனால தான் கெட்டு போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. நம்மலாம் வந்து அப்போல்லாம் இருக்கிறப்போ யாராவது இப்போ மாமா வீட்டுக்கு போகிறோம், ஐயோ போனால் அவருக்கு அட்வைஸ் பண்ணி கழுத்து எடுத்துருவா, நம்ம போக மாட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவன் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 4 விஷயங்கள் அவனை வந்து வேறு ஏதாவது ஃபன், என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு 4 விஷயம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்படி இருக்கிறது, ஒரு நீயே உன் சொந்த காலில் நிற்கிறது அப்படின்னு பல வந்து ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க, பல இதை பார்க்குறாங்க. ஸோ 50-50 ஒரு 4 பேர் இதை பார்க்குறாங்க, 4 பேர் இதை பார்த்துட்டு அவனும் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் நம்மளும் வரணும் அந்த வயசுலேயே நினைக்கிறப்போ உழைக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இப்போவே அவங்களுக்கு வரது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அப்போ அவங்க ஸ்டெப் எடுத்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அடுத்து ஒரு 5 வருஷத்தில் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் ஒரு 25 வருஷத்தில் அவங்க சொந்த தொழில் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு போவான். அப்படி வேலைக்கு போகல அப்படின்னாலும் அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு வந்துடும். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் பண்ணாலே, இது எதுக்கு நல்ல நல்ல விஷயங்களுக்கு அவன் செலவு பண்ணாலே அவன் கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதை அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு என்னன்றது அவன் கண்டிப்பாக கெயின் பண்ணிப்பான். என்னை கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் முடித்தோ இல்லை காலேஜ் முடித்தோ நான் ஆண்டர்ப்ரெனர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எங்கேயாவது போய் நல்ல இடத்துல வேலை பார்க்கணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓனர் மாதிரி வேலை பார்க்கணும். வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அது வந்து ஓரளவாவது அவங்க சக்ஸஸ்ஃபுல் வேலை அவங்க நடப்பாங்கன்னு தோணுது. ஒரே ஒரு புக்கு எல்லா ஆண்டர்ப்ரனரும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னா எந்த புக் படிக்கணும்? ஐ வில் சஜஸ்ட் சீக்ரெட்ஸ் தான் எப்படி ட்ரீம் பண்ணணும், எப்படி அதை பிலீவ் பண்ணணும் அண்ட் தென் அச்சீவ். ஸோ இது எனக்கு பர்சனலி கனெக்டட். ஏன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஐ ஹாவ் ஒன்லி ட்ரீம் அண்ட் அச்சீவ் அண்ட் தென் ஐம் ஹியர். இட்ஸ் ஆல்சோ மை ட்ரீம். ஃபர்ஸ்ட் நான் கார் வாங்கும்போது எனக்கு தெரியாது கார்னால் எப்படின்னு தெரியாது. ஐம் ஜஸ்ட் சென்டட் மணி டு தட். அவங்ககிட்ட நான் ஒரு 5 times ஃபோன் பண்ணுறேன். கார் இன்றைக்கி டெலிவரின்னு சொல்லிட்டாங்க. கார் டெலிவரியா? நான் ஃபோன் பண்ணுறேன். கார் டெலிவரினா என்கிட்ட கொடுத்துருவீங்களா? நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு. சார் கொடுத்துருவோம் சார், வச்சுருங்க. அகைன் நான் கால் பண்ணுறேன். சார் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், கார் நிஜமாக ரெடியாக தானே இருக்கா அப்படின்னா. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கார்னு எனக்கு தெரியாது. ஐம் நாட் எக்ஸ்போஸ் டு தட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ். பட் ஒரே ஒரு விஷயம் நான் நம்பினேன், அது நடந்துச்சு. ஸ்டில் ரைட் நவ் நான் நம்பினேன், அது நடக்குது. ஸோ பிலீவ். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவங்க அவங்கள நம்புகிறதுக்கு இந்த புக் ரொம்ப அவசியம். சீக்ரெட்ஸ் படிக்கணும். சைக்காலஜி ஆஃப் மணி. இது ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நான் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணேன். பணம் சார்ந்த ஒளிவேல் அப்படின்னு சொல்லிட்டு நீ படிடா அப்படின்னா அவன் படிச்சுட்டு என்னடா படித்தா பணக்காரனாலாம் ஒன்றும் அதெல்லாம் வேலைக்கு ஆகலடா அப்படின்னா. நீ நல்லா படிடா. அந்த புக்கோட ஒன்லைனில் ஸ்டோரி என்ன சொல்லியிருக்க அப்படின்னா அது நீ பணக்காரன் ஆகணுன்றது அதில் வந்து கரு கிடையாது. நீ இருக்கிறத வச்சு எப்படி சுருக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்குற அப்படின்றது தான் அதில் வந்து கருவே. நீ அதை படிடா அப்படின்னா. இவங்க சொன்ன மாதிரி சீக்ரெட் புக் அண்ட் சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த 2 புக்குமே வந்து நான் சொல்வேன். அப்புறம் நம்மளுடைய அப்பா அம்மாக்குன்னு ஒரு புக்கு இருக்கும் இல்லையா, அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும்ல, அதை நீ எழுதிட்டு நீ அதே ஒரு புக்காக படித்தாலே உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை நீலாம் வந்து அதை உணர்ந்து நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன். டில் டேட் நான் அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிறது. ஏன்னா லைக் மை ரோல் மாடல் இஸ் மை டேட் அண்ட் த ஃபர்ஸ்ட் புக் ஹி கேவ் மீ வென் ஐ வாஸ் இன் 11th standard, ரிச் டேட் புவர் டேட். ஸோ அதில் வந்துட்டு எந்த அளவுக்கு நான் அப்பப்போ ரெஃபர் பண்ணிப்பேன்னா அதில் அந்த பேராகிராஃபை 1 லைனாக நான் எழுதிப்பேன். அது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 4 years பேக் வந்து ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதையும் வந்துட்டு ஒரு பேராகிராஃபாக வந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் சின்ன சின்ன 1 லைனை எடுத்துக்கிட்டு ஸோ ஐ ரெஃபர் பேக் ஸோ தட் என்னோட இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். ஸோ இந்த 2 புக்கும் வந்துட்டு மோர் தென் லைஃப் வந்துட்டு ஐ திங்க் எப்படி நம்ம இருக்கணும், ஒரு ரிச் டேட் வந்துட்டு எப்படி திங்க் பண்ணுறாரு, ஒரு புவர் டேட் எப்படி திங்க் பண்ணுறாரு, பட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மைண்ட் செட்ஸ், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லெவரேஜிங் திங்ஸ், ஒரு கிரெடிட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு லெவரேஜ் எப்படி பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு 4 பேருக்கு எப்படி ஜாப் கொடுத்து எல்லாருக்கும் வந்துட்டு ஹவு டு யூ டேக் கேர் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஐ திங்க் ஐ லேர்ன் ஃப்ரம் தேர். ஒரு ஹேபிட்டு உங்கள் லைஃபே மாறிச்சு அப்படின்னா இது? ஸோ 1 இல்லை 2 இருக்குது.
ஸோ மார்னிங் 6:37 லைக் ஏர்ந்த உடனே வந்துட்டு ஐ ஸ்ட்ரைட் அவே கோ டு ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பிஃபோர் 11 or 12 o'clock என்னோட half a day முடிஞ்சிடும். ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் as soon as I go to work, sit down, I write down all the to-do list எல்லாமே எழுதிட்டு, ஸோ தட் மண்டை வெடியாமல் க்ளீனாக எல்லாம் புக்கில் வந்துட்டு நோட் பண்ண உடனே ஸோ சப்கான்ஷியஸாக வந்துட்டு என்ன ஆகிடும்னா வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிஸ்ட்டாக பார்த்துட்டு கால் பண்ணி ஒர்க் முடிக்கும் போது ஃபாலோ பண்ணும்போது முன்னாடி நாள் ஏதாவது விட்டுமா கூட வந்துட்டு we can carry forward. ஸோ தட் நம்ம எல்லாரையும் லீட் பண்ணுறோம், நம்மளை யார் நம்ம மோட்டிவேட் பண்ணி லீட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுமே தான். நான் வந்து மார்னிங் ஒரு 5 மணிக்கு எங்கள் முஸ்லீம்ஸில் வந்து ஒரு ப்ரேயர் இருக்குது, சுபுகுன்னு சொல்லுவாங்கள்ல. அதை நான் என்றைக்கு உண்மையிலே ப்ராமிஸாக வந்து சொல்கிறேன், அதை நான் தொழுகணும், அந்த ப்ரே பண்ணணும். காலையிலே பிஃபோர் சன்ரைஸ் எழுந்து அந்த நமாஸ் பண்ணால் அந்த நாள் ஃபுல்லாக வந்து உனக்கு எந்த வித ஆபத்தோ எந்த வித உனக்கு ஒரு இழப்போ ஏற்படாதுன்றது ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ நான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 2020 கொரோனாவில் ஃபஸ்ட்டு டெத்து விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். நியூஸ் எல்லாம் போட்டாங்க, ஒரு பின்னாடி ஒரு பிஜிஎம்லாம் பயங்கரமாக போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதல் டெத் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. அன்னையிலேருந்து இன்னே வரைக்கும் நான் மார்னிங் அந்த 5:30க்கு அந்த 5 o'clock அந்த ப்ரேயரை நான் பண்ணுவேன் மார்னிங். 2 விஷயம் இருக்குது, அது நான் ஆரம்பத்தில் அது பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது பிஃபோர் சன்ரைஸ் எந்திக்கிறதுனால நிறைய ஹேபிட்ஸ் வந்து ஜிம்முக்கு போகிறது, ரன்னிங்கு, ஜாக்கிங்கு. ஸோ அது வந்து இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோம்னா அது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஹேபிட் என் லைஃப்பில் நிறையவே சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ எனக்கு 2 இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று மேனிஃபெஸ்டேஷன், இன்னொன்று விசுவலைசேஷன். நான் நம்பிகிட்டே இருப்பேன், மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எங்கே போகணும் அப்படிங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் மில்லியனர் ஆகணும் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் தென் விஷுவலைஸ். என்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ நான் BMW காரில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணுவேன், ஒரு பெரிய ஆஃபீஸ் போகிற மாதிரி, மில்லியனர் ஆன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் விஷுவலைஸும் பண்ணுவேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் ஆஃபீஸ், வேரிங் கோட் ஷூட்ஸ் அண்ட் ஆல் திங் தட்ஸ் ஹேப்பன். ஸோ இது 2 நான் இன்றைக்கும் பண்ணிகிட்டே இருக்கேன். தட்ஸ் a very powerful thing, visualization. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப யாரையும் தப்பாலாம் ரொம்ப நினைக்க மாட்டேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. யாரை பற்றி ரொம்ப தப்பாலாம் நினைக்கிறது இல்லை, அப்படியே போயிட்டே இருப்பேன், அடுத்த லெவலுக்கு போயிடுவேன். வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி அந்த ரீபாக்கு கீழே ஒன்று எழுதியிருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து போயிடுவேன். அதனால் தப்பாக நினைக்காதனாலே பாதி ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லோரும் நம்மளுக்கு ஏற்றாப்புல இருக்க மாட்டாங்க இல்லையா. இட் மே பி சிம்பிள் பட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் ஆக்சுவலி. இது இட் ஸ்டேஸ் வெரி பாசிட்டிவாகவே நம்மளை அது கண்டென்ட். அந்த வேர்ட் ரொம்ப பிடிக்கும், வாட்ஸ் நெக்ஸ்ட். கிரேட், ஐ வில் டேக் இட். என்னோடய லைஃபுக்கு இதுதான் ரூல், நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இன்டெகிரிட்டினா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். ஐ வில் ஸ்டாண்ட் வித் மை இன்டெகிரிட்டி வித் குட் இன்டென்ஷன். மை இன்டென்ஷன் வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். யார்கிட்ட என்ன பேசினாலும் மனசுலேருந்து பேசணும். உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசினா பீப்புள் கேன் ஈஸிலி ஸ்மெல். ஸோ குட் இன்டென்ஷன் அண்ட் இன்டெகிரிட்டி இஸ் மை பாயிண்ட். ப்ராமிஸ், ஒருத்தவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரட்டன் டாட்டா வந்து நானோ காரை வந்து 1 lakh தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களால அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் ஒரு 5-6 years அந்த கேப் இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக குஜராத்தில் போயிட்டு பண்ணதுக்கப்புறம் அப்புறமும் அவங்க வந்து ஏன்னா கார்னாலே அதோட பேஸ் வந்து ஸ்டீல் தான். அந்த இது வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சர் காஸ்ட் வந்து நிறைய ஆச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடிச்சு. அப்புறம் எல்லோரும் கேட்டாங்க, எப்படி நீங்கள் வந்து இப்போவும் உங்களால் 1 லட்சத்துக்கு காரை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் 1 லட்சத்துக்கு கார் கொடுக்குறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 லட்சம் கார் மட்டும் அவங்க ஒரு 1 lakh தான் கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு அது இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அந்த ஒரு சத்தியம் அவங்க கொடுத்தது அதை நிறைவேற்றணும் அப்படின்ற பட்சத்தில் என் பிஸ்னஸ்லேயும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். யாருக்காவது ஒன்று விலை கம்மியாக இருந்தாலும் அதை அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோம், நான் இன்றைக்கி இந்த பிளாட் வந்து உங்களுக்கு 10 lakhs தரேன், என்னுடைய ஃபினான்ஷியல் நீடுக்காக நான் உங்களுக்கு 10 lakhs நான் தரேன், பரவாயில்ல, லாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இந்த பேலன்ஸாக நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க லேட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அந்த காஸ்ட்டுக்கு நான் அந்த பிளாட்டை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். Just like how a doctor is treating a patient, a lawyer is treating his clients, அதே மாதிரி I think we founders also are solving a society problem through our brands. ஸோ ஒரு குட் இன்டென்ஷனோட என் பிராண்ட் மூலியமாக என்னோட கிளைண்ட்டோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது தான் வந்துட்டு I think it's my number one. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு.